ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தர் நல்லவர். ஆமென். Our God is good. Amen. உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற நாம் அனைவரும் எழும்பி நிற்போம், எங்கள் தேவனை ஆராதிப்போம். ஆமென். அவர் எங்கள் தேவன், எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். எங்கள் தாயும் தகப்பனும் அவர். ஹல்லேலூயா. அந்த பரலோக தந்தையை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த பரலோக தந்தையை நாங்கள் கொண்டாட நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவரை நோக்கி நாங்கள் சொல்லுவோமா? தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே. நீங்க ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே. தேவா தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீங்க செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஆண்டவரே, விதவைகளை விசாரிக்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் பரம தகப்பனே, பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உம்மிலே களி கூற வந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமாய் பாட, ஆனந்தமாய் ஆனந்தமாய் களி கூற, ஆனந்தத்தோடுமை ஆராதிக்க, ஆனந்தத்தோடுமை தொழுது கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் நீங்க அசைவாடுகிறபடியால், நீங்க உலாவுகிறபடியால், நீங்க ஆளுகை செய்கிறபடியால் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காற்றலையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கேரோபிங்கள் சேராபிங்கள் மத்தியிலே ஆண்டவரே வாசமாயிருக்கிற தெய்வமே, அந்த துதிகளில் வாசமாயிருக்கிற தெய்வமே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை சேர்ந்து ஆராதிக்க, கூடி வந்து ஆராதிக்க எங்களை உயிரோடு வைத்திருக்கிறே ஸ்தோத்திரம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்கிற எங்கள் தெய்வமே, நீங்க எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால், எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியால், எங்களோடு கூட யெகோவா ஷம்மா என்றென்றும் எப்போதும் எங்கே இருந்தாலும் நீங்க இருக்கிறீங்களே. உங்களுடைய கண்கள் நீதிமானை பார்த்து கொண்டு இருக்கிறதே. உம்முடைய செவிகள் நீதிமானுடைய மன்றாட்டை, நீதிமானுடைய துதியை, நீதிமானுடைய ஜெபத்தை, நீதிமானியுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டு வருகிறதே. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய செவிகள் எங்களுக்கு முன்பதாக தொடர்ந்து இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை, இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை தேவ ஆவியானவர் நீங்க வழி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபத்தை நீங்க நடத்துறீங்க. நன்றி ராஜா. ஆராதனை, துதி, பாடல் வேலை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீங்க உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே, உம்மை ஆராதிக்க,
உம்மிலே மகிழ எங்கள் கவலைகளை மறந்து, சோர்வை மறந்து, துயரத்தை மறந்து, இழப்பை மறந்து, பாடை மறந்து கடந்த வாரம் நடந்த அனைத்தையும் நாங்கள் மறந்து உம்மிலே களி கூற உதவி செய்யுங்க. உம்மிலே ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. எங்கேயோ இருந்த எங்களை, புழுதியிலும் குப்பையிலும் இருந்த எங்களை, பாவ சாப சேற்றில் இருந்த எங்களை, மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களை நீர் மீட்டெடுத்தீரே ஐயா. உம்முடைய கரத்தால் தூக்கி எடுத்தீர் ராஜா. அதனை உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. பள்ளிப்படத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அதை நாங்கள் இப்பொழுதே அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீதிமான்களாய் ஆராதிக்க, ஆண்டவரே மனசாட்சியோடு உம்மை ஆராதிக்க, குற்ற மனசாட்சி இல்லாமல் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவங்களை நீக்கிற தெய்வம், இரத்தத்தினாலே சுத்தி எங்களை கழுவுகிற தெய்வம், உம்மை நாங்கள் தரிசிக்க, உம்மை சேவிக்க, உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து அறிந்து உம்மிலே மகிழ இன்றைய நாள் தேவ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை தகப்பன், உம்மை அப்பா என்று கூப்பிட புத்திய சுகாதாரத்தின் ஆவியை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறபடியால் நன்றி. பரலோகத்தில் இருந்து ஜீவ வார்த்தை உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக வருகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆயத்தத்தினாலே, எங்களுடைய திறமையினாலே, எங்களுடைய அனுபவத்தினாலே நாங்கள் பிரசங்கிக்க முடியாது. உம்முடைய தேவதாசனை மொழிபெயர்ப்பை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அபிஷேகத்தோடு அனலோடு பிரசங்கிக்க, ஆவியோடு பிரசங்கிக்க உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு அதின்படி வாழ, அதின்படி நடக்க நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். சாட்சி, காணிக்கை, பே சிஸ்டம், மைக் சிஸ்டம் அனைத்தையும் நேர்த்தியும் செம்மையாக நடத்தி தாங்க. இன்றைய நடக்கிற விசேஷித்த நிகழ்ச்சிகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். செய்கிற தேவ பிள்ளைகளை, செய்கிற வாலிபர்களை இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆவி அந்த பிள்ளைகளை நிரப்பி நடத்துகிறனால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை தேவ ஆவியான வழி நடத்துங்க. சேதமின்றி தேவ பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க. உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சபையார் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென், 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 ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். Thank you Jesus, we worship your name for you are worthy. Thank you Lord. நாங்கள் அனைவரும் சங்கீதம் 68 அதிகாரம், சங்கீதம் 68 அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். Psalms chapter 68 verse 4, 5, 6. Amen. Thank you Lord. எல்லாரும் எடுத்தோன சத்தமாய் ஒருமனப்பட்டு ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நான் 4வது வசனத்தை நான் வாசிப்பேன். 5வது வசனத்தை சத்தமாய் சேர்ந்து வாசிங்க. 6வது நீங்களும் நானும் சேர்ந்து வாசிப்போம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். 6வது வசனத்தை சேர்ந்து சத்தமாய் ஒருமனப்பட்டு நாங்கள் வாசிப்போம். தேவன் தனிமையாளர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துறவுகளை வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து என் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற தெய்வம். Hallelujah. I'll read in English. Sing to the Lord, sing praises to his name. Lift up a song to him who rides through the desert. His name is the Lord. Exalt before him. Verse 5, read nice and loud. A father to the fatherless, a defender of the widows is the God in the holy dwelling. And verse 6, we read nice and loud together.
God sets the lonely in the family and leads the prisoners with singing about the rebellious slave in the sun's scorched. Amen, amen. He is a father of the fatherless. He is a defender and the protector of widows. Amen. இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த உலகத்துக்கு ஒரு விசேஷித்த நாள். எங்களுடைய கேலண்டர்ல ஒரு விசேஷித்த நாள். இன்றைய நாள் ஃபாதர்ஸ் டே, தந்தையார் தினம். ஆமென். உங்கள் எல்லாம் தந்தையாருக்கு எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இயேசு இரட்சகர் ஊழியங்கள் சார்பாக, வாலிபர்கள் சார்பாக, சண்டே ஸ்கூல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் அதை விட ஒரு விசேஷித்தமான நாள் இந்த உலகத்துக்கு. இந்த ஒரு நாள், இந்த வருஷத்திலே 365 நாளில் ஒரு நாள் தந்தையார் தினம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்தையார் தினம். எங்கள் பரலோக தகப்பனை ஆராதிக்கிறது, எங்களுடைய பரலோக தகப்பனோடு சஞ்சரிப்பது. அவர் இந்த உலகத்தானுக்கு, அவங்களுடைய உலகத்தில் இருக்கிற தகப்பன், சரீர பிரகாரமான தகப்பன் ஒரு நாள் மறைந்து போவார்கள், விட்டு விலகுவார்கள். ஆனால் எங்கள் தகப்பனோ எங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் மறைந்து போக மாட்டார். ஏண்டால் அவர் எங்களோடு என்றென்றும் எப்போது இருக்கிறவர். அப்ப திக்கற்ற பிள்ளைகளுக்கு, யாருமற்ற விதவைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் என்னாலும் எப்போதும் ஒவ்வொரு நாளும் தகப்பனாய் இருக்கிற தெய்வத்தை வாய்களை திறந்து நாங்கள் ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் அருமை இரட்சகரே, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தாயும் தந்தையும் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் மறந்து போனாலும், தகப்பனும் தாயும் வெறுத்தாலும், எங்களை வெறுக்காதவர், கைவிடாதவர், விட்டு உலகாதவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பான இரட்சகரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல், என் நேசர் தேடி வந்தேன். அவரை பார்த்து சொல்லுவோம், ஐயா எங்கோ நான் அறியாமல் அலைந்தேன். என்னே ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளைகளை தேடி வந்தாரே, அஞ்சார நெஞ்சார நெஞ்சார அனைத்து முத்த. அவரை ஆராதிப்போம், சொல்லுவோம். நிழலாய், எங்களுக்கு நிழலாய் இருக்கிறீர், சொல்லுவோம். ஹல்லேலூயா. நெஞ்சார யோ முத்தங்கள், எங்கள் பரம தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ உலையான உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில், உலையான சேற்றில் வாழ்ந்த எம்மை தூக்கி எடுத்தாரே. அதை நினைத்து நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. கல்வாரி கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி, நன்றி அப்பா. அதை உணர்ந்து பாடுவோம். கல்வாரி ரத்தம் எனக்காக எங்களை கழுவீரே.
நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் நன்றி. நன்றி உமக்கு அப்பா, நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அப்பா எங்கள் பரம தகப்பனே, உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். நன்றி ராஜா. அருமை ஆவியான எங்கள் தெய்வமே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான ஓ அருமை அருமையானவரே, இனிமையானவரே, அழகானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தே தாழ்மை. எத்தனை பேர் சொல்லக்கூடும் தள்ளாடி நடந்தோம். எஸ், அவரை ஆராதிங்க. நினைவு கூர்ந்தீர், நாங்க தாழ்மையில் இருந்தோம், தள்ளாடி நடந்தோம், தய சிலுவையில் நினைவு கூர்ந்தீரே ஐயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. கரம் பற்றி உமக்கு நன்றி ராஜா. சொல்லுவோம் கலங்காதே, கண்ணீரை துடைத்து கரம் பிடித்தீரே, கைவிடாத நாயகனே, நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு ஏசப்பா, அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான அருமை. Thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், எங்களை ஆராதிக்கிறோம். சொல்லுவோம் அப்பா பிதாவே, எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம் நாங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனை போல், தகப்பனை போல் தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, தகப்பனை போல், தகப்பனை எங்கள் தோளிலே ஸ்தோத்திரம். நினைத்து பார்த்து ஆராதிங்க. அவர் தானே சுமந்தார். அப்பா, அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே. அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே, கைவிடவில்லையே. அப்பா, அதை நினைத்து சொல்லுவோம் எங்கள் அப்பா பிதாவே, ராஜா உம்மை ஆராதிக்கிறோம் இயேசு, சொல்லுவோம் அப்பா பிதாவே, எங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை நீரே என் தாயும், தந்தை நீரே
என் தாயும் நீரே, பிள்ளை நானே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, தந்தையும் தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை பிள்ளை நானே. அப்பா பிதாவே, வானம் பூமி படைத்தவருக்கு, வானம் பூமி படைத்தவருக்கு, படைத்தவருக்கு நான் பிள்ளை அல்லவோ. எத்தனை பேர் சொல்லக்கூடும், சர்வ சிருஷ்டிகர் எங்களுடைய தகப்பன், படைத்தவருக்கு நீங்களும் நானும் பிள்ளை. எஸ், பிள்ளை அல்லவோ, நான் பிள்ளை அல்லவோ. அப்பா சொல்லுவோம், அப்பா அப்பா இயேசப்பா, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா, மகிமை 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 படுத்துவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கருவினிலே ஏந்தி நீரே, தாங்கி நீரே, அப்பா பிதாவே. சொல்லுவோம், கருவினிலே என்னை ஏந்தி தாங்கினாரே. சொல்லுங்க, தாங்கி நீரே, தாங்கி நீரே, அப்பா பிதாவே. முதிர் வயது, முதிர் வயது முடியும் வரை, முடியும் வரை தாங்குவீரே, தாங்குவீரே, அப்பா பிதாவே. எங்கள் முதிர் வயது முடியும் வரை எம்மை தாங்குவீரே, அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே. ஓ அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், ராஜா ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கருவினிலே ஏந்தினீரே, தாங்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. முதிர் வயதிலும் எங்களை தாங்குவீங்க, எங்களை தப்புவிப்பீங்க, எங்கள் தலைகளை உயர செய்வீங்க, நிமிர செய்வீங்க. அதை நினைத்து வாய்களை திறந்து நன்றி 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 என்று சொல்லுங்க. எஸ் சபையே, அவங்களை ஆராதிங்க, ஆராதிங்க, நன்றி. எஸ் துதிங்க, துதிங்க, துதிங்க. Thank you Jesus. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தும் எல்லா இடத்திலும் வாசம் செய்கிற தெய்வமே,
உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாய்களை திறந்து துதிங்க. Yes, thank you Jesus, thank you Jesus, we worship your name for you are worthy, worthy, worthy. Amen, amen, amen. தோளில் சுமந்து Yes, எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா. Yes, வாய்களை திறந்து துதிங்க. ஆமென். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்கிற தெய்வமே, அங்கீகரிக்கிற தெய்வமே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. Amen. Hallelujah. Amen. எத்தனை பேர் சொல்லக்கூடும், அவர் தான் எங்களை தாங்கி ஏந்தி தப்பி வைக்கிற தெய்வம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தான் இத்தனை மாதங்களாய், இத்தனை வருஷங்களாய் உங்கள் தகப்பனும் தாய் தாங்க முடியாத நேரம், தகப்பனும் தாய் ஏந்த முடியாத நேரம், கருவிலே மாத்திரமல்ல முதிர் வயது மற்றும் அவரே எங்களோடு கூட இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அப்படி என்ன நாங்க செய்ய வேண்டும்? அவரை நாங்கள் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும். ஆனால் எப்படி துதிக்க வேண்டும்? எங்களுடைய தரத்தை வைத்து அவரை நாங்கள் துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. எங்களுடைய தரம் ஒன்றுமே இல்லை. மனிதனின் தரத்தை வைத்து, மனிதனுடைய ஸ்டாண்டர்டை வச்சு நாங்கள் அவரை துதிக்க முடியாது, அவரை மகிமைப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் எப்படி அவங்க டீமை போற்றுறாங்களோ, பாடுகிறார்களோ, அவர்களை அந்த டீமை எப்படி அவர்கள் மேன்மைப்படுத்துகிறார்களோ, அப்படி எங்கள் தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்த முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களுடைய தரம். அவ்வளவுதான். 2-3 கோல் அடித்தோம், ஒரு கப்பை வெத்தினோம், அவ்வளவுதான். எங்களுடைய உலகத்தின் தகப்பனார் எப்படி அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், எப்படி அவங்கள நாங்கள் புகழுவோம், ஒரு கார்டை வாங்குவோம், ஒரு பூவை வாங்குவோம், ஒரு சாக்லேட்டை வாங்குவோம், ஒரு கிஃப்ட்டை, ஒரு பெர்ஃப்யூமை கொடுப்போம், அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய தரம், முடிஞ்சு. ஆனால் எங்கள் தேவனுக்கு துதிகளை செலுத்துவதற்கு, பலிகளை செலுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு தரம் இல்லை. ஒரு பணத்தை கொடுத்து அது ஈடாகாது, நேரத்தை கொடுத்து அது ஈடாகாது. அவர் எல்லா துதிகளுக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவரை எப்படி நாங்கள் துதிக்க முடியும்? எங்களுடைய ஸ்டாண்டர்ட், எங்களுடைய தரம் போதாது. அந்த தெய்வம் பரலோக தெய்வம். அந்த பரலோக தெய்வத்தை கேரோபிங்கள் சேராபிங்கள் எப்படி ஓய்வின்றி போற்றுகிறார்களோ, நாங்களும் ஓய்வின்றி கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, கரங்களை தட்டி பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஒன்றாக உம்முடைய பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே, அங்கே எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே, அங்கே வாசம் செய்வீர். அதனால் ராஜா துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே, பரலோக தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம் ஆலயத்தில், உம் ஆலயத்தில் சபை நடுவிலே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஐயா. எழுந்தருளும். துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகி. முழு உள்ளத்தோடு சொல்லுவோம், துதிக்கிறோம் ராஜா, தேவா, ஒன்றாக
கூடி துதிக்கிறோம். ஹalleluya துதிக்கிறோம் உம்மை தகப்பனே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஓ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு சர்வ சிருஷ்டிகரே ராஜா துதிக்கிறோம் உம்மை. நன்றி அப்பா. கூடி துதிக்கிறோம். ஹalleluya துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் ஒரு சொல்லுங்க பரம தகப்பனே சொல்லுவோம். உம்மை போல் ஒரு பரம தகப்பனே சொல்லுங்க. பரம தகப்பனே ஐயா துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஒன்றாக உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீங்க அங்க வாழுகிறீங்க. உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க வாசம் செய்கிறபடியா அலையாய் மகிமையினால் நிரப்பினபடியா ஸ்தோத்திரம் ராஜா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் நாங்கள் உற்சாகமாய் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya உம்மை நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்மை துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹalleluya துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதால் சொல்லுகிறார். கர்த்தாவே அங்கே பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. உம் ஆலயத்தில் உம்மை உம்மை தவிர வேறு எனக்கு ஆசை இல்லை என்று. அப்படிப்பட்ட தேவனுக்கு, இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு பரலோகமே உம்மை துதிப்பதா சந்தோஷமாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆடி பாடி உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே திரும்பவும் பரலோகம் 24 மணித்தாலும் சேர்மீன்கள் பரிசுத்தர் பாடுகிற நாமத்தை உயர்த்தி உன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே அங்கே பரலோகமே உம்மை துதிப்பதாலாமே. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய பிள்ளை, பரலோகம் நீங்க போவதற்கு முன்பதாக எங்கே நீங்கள் துதிக்கிறோமோ அங்கே அந்த பரலோக தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அழைத்து உம்முள்ள தேவரீருமை நாங்கள் நன்றியோடு இந்த நேரமே நாங்கள் சோத்தரித்தோம். The Lord that called us, we thank you and we praise your name. இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தீர். Father, you brought your children to your temple. இன்றைய நாள் உம்முடைய கிருபையினாலே அவர்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளும் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த உதவி செய்தீர். And Lord, with your grace you have enabled them to thank you for what you have done in their lives. இந்த நாளும் கர்த்தாவே ஆராதனை கூட இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you that you are with us and you have enabled us to glorify your holy name. அநேகருக்கு இந்த கிருபையும் இந்த சந்தர்ப்பமும் இந்த ஆசீர்வாதங்களும் கிடைப்பதில்லை. Many people do not have this privilege, this honor, this blessing. ஆனால் தாவீது அதனால சொன்னான், நானோ என்றால் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேன். But as King David said, Lord, by your great mercies we come into your temple. ஆகவே இந்த கிருபை உள்ள
இந்த வாழ்க்கையை நீ கொடுத்து அந்த கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்தபடியால் அந்த கிருபையை நாங்கள் கொண்டாட வந்தோம். And Father, we thank you for that grace and we come to celebrate that grace. அதற்காக இந்த சந்தர்ப்பத்தை இந்த சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கபடியால் உமக்கு Thank நன்றி. you for giving us this opportunity to praise you. அநேக தேசங்கள் அநேக இடங்களில் இது இல்லை, அநேக நாட்களாய் நாங்களும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனாலும் நீர் செய்ய நினைக்க தடைப்படாமல் இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. Many nations, many people don't have this opportunity. We did not have this opportunity, but you have enabled us அப்படிப்பட்ட to. தேசத்திலே எங்களை வைத்திருக்கிறபடியால் You put நன்றி. us in this nation and we thank you so much. அப்படிப்பட்ட தலைவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த தேசத்திலே You வைத்திருக்கிறபடியால் have நன்றி. given us these leaders and this blessing in this government. இந்த தேசத்தை இந்த தலைவர்களை ஆசீர்வதிங்க. Bless the leaders of the nation. இந்த தேசத்திலே கொடுத்திருக்க ஞானத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி Thank you செலுத்துகிறோம். for the wisdom you have given. ஐஸ்வரியத்துக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for your prosperity. எங்களுக்கு இந்த தேசத்திலே வைத்து எங்களை கத்தாவி இந்நாள் மட்டும் எங்களை போஷித்து உடுத்திவித்தீரே அதற்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். feeding us, clothing us and அதை enabling us பெற்றோர்கள் ரெண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி Amen. செலுத்துங்க. Amen. Thank you Jesus. Clap your hands and thank him for his providence. இப்படியா எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தினீர். Lord, thank you for blessing us. அதற்காக நன்றி. We thank you. இந்த நேரத்தை நம்முடைய கரங்களில் Give the போடுகிறோம். rest of the moments into your hands. வந்து கொண்டிருக்கிற சனங்கள் வந்து வராமல் இருக்கிற சனங்கள் எல்லாரையும் நம்முடைய கரங்களில் Give all போடுகிறோம். those who are coming and on their way into your hands. வராத சனங்களை And போடுகிறோம். those who are not here, நம்முடைய ஆலயத்துக்கு வர ஒரு வாஞ்சை கொடுக்கும்படி நான் pray ஜெபிக்கிறேன். that you give them a eagerness, ஆண்டவரே சங்கீதம் 42 2ஆம் வசனத்தை போல ஒரு வாஞ்சை கொடுக்கும்படி நான் a ஜெபிக்கிறேன். desire to come into your house. நீர் அப்படியே செய்ய போறபடியா நன்றி Thank you செலுத்துகிறேன். for doing just that. சகல கனத்தை Give all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்து மூலம் In பிதாவே. Jesus' name we pray. சபையார்கள் எல்லாரும் ஆமென் We all ஆமென் say together, கரங்களை Amen, Amen, Amen. Hallelujah. நாங்கள் Thank you, யாவரும் Jesus. அமர்வோம். We shall all be seated. சில நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில நினைக்கிறபடியா காரியங்கள் நடப்பதில்லை. Sometimes in our life, things that we expect don't happen. The unexpected things happen in our life. எத்தனை பேர் சொல்ல முடியும் நினைக்கிறபடி தான் காணுமாம்மா வந்து உட்காருங்க. எத்தனை பேர் தம்பி வாங்க எம்னால அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் வாழ்க்கையும் நடக்கிறது. How many of us can say everything happens as you expect it to? ஒரு நாள் நடக்க No, போகிறது. it never happens like that. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடகர் இருக்கிறார். அவர் பாடின ஒரு பாடலில் ஒரு நல்ல ஒரு அடித்தான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. The poet, famous poet back home sang, if everything that we thought of happened, there is no need for God. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. And if we think about things that happened, there is no quietness, there is no stillness. சில நேரம் இழக்கிற காரியம் கிடைக்காத நேரம் அதை விட வேற காரியம் உங்கள் பாதத்திலிருந்து கிடைக்கும். அதுவும் Sometimes it has happened when what you expect you did not receive, you might receive something greater. ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்க ஆசையோட உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காத காரியம் அது விட்டு போகும் பொழுது வேறொரு காரியம் கிடைக்காது. And as I said before, what you desired, what you expected, what you wanted, when you don't receive, but you are able, and there are situations when you do receive something greater, ஆனா something இருக்கிற better. காரியங்கள் உங்களோட இருக்கிற காரியத்தை குறித்து ஆசையோடு சந்தோஷத்தை பட்டா அதே போல ஒரு சமாதான உலகத்துல வேற எதுவுமே இல்லை. But if you are content, if you are happy with what you have and you live a blessed life and happy life with what you have, there is no greater blessing than that. Amen. ஆகவே தான் வேதம் சொல்லுது போதுமென்கிற மனதுடனே தேவ பக்தி மிகுந்தார். That is why it is great to be devout but with content. Amen. போதுமென்கிற மனதுடனே சொல்ல போக்கல எல்லா காரியத்திலும் போதுமென்கிறதான எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில With a இருக்கு. heart of content, in all things you are content. ஆனா அதே போல தான் நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. And that is why if you always think about what happened before, you have no stillness. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வச்சு இனி வரும் காலங்கள் இப்படித்தான் நடக்கும்ங்கிறதான ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதே போல கசப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. There is no bitterness when you think or when you look at the things that happen to you, and you with that viewpoint you look at the things that are about to happen in the future. ஆனா நீங்க நினைக்கணும் என்னுடைய வாழ்க்கை நல்லதே நான் நினைக்கிறேன் நல்லதே இந்த வாழ்க்கையில நடக்கும். You must have the vision that my God will do all things to the good. Amen. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லக்கூடிய நன்மையான இந்த வரமும் நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவர் தான் எங்களுடைய பரலோக பிதா. Amen. All good and good gifts come from the God above. தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். You may not have a physical father. தாய் இல்லாமல் You இருக்கலாம். may not have a mother. தாவீது சொன்னார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிட King மாட்டார். David says, if my mother and father forsake me, my God will never forsake me. Amen. அந்த தகப்பனுடைய நாள் இன்றைய நாள். Amen. அந்த தகப்பனுடைய நாள் இந்த நாள்.
And this day is to celebrate that. நாங்க அந்த தகப்பன் அல்ல, சும்மா எங்களுக்கு மாமிசர்க்க தகப்பன் அல்ல, பரலோக தகப்பனை நாங்கள் கொண்டாடுகிறோம். But every day, and not only this, every day we not the physical father, but our heavenly Father we ஆனா அதே celebrate. போல நாங்கள் உலகத்தில் இருக்க போக எங்களுக்கு ஆண்டவர் தகப்பன்மாரை தந்திருக்கிறார். And in this world there are fathers. அந்த டே குறித்து நான் தேவனுக்கு நன்றி We செலுத்துகிறேன். thank God for this day. எது எதுக்கோ நாளை வச்சிருக்கான் தகப்பன் டே, மதர்ஸ் டே வைக்க குறித்து நாங்கள் சந்தோஷப்படணும். They have days for everything. We must be happy about a day just to celebrate the Father. பைபிள்ல மாத்திரம் கொடுக்க கூடாது, தகப்பனையும் தாயும் கணவன் எங்களை காலண்டர்ல ஒரு நாள். Amen. Not only in the Bible you honor your mother and father, but in the world the calendar should say. Amen. அல்லேலூயா. ஆனா அதே போல தாயையும் தகப்பனையும் பிள்ளைகள் கணம் பண்ண தான் வேணும். And the children every single day honor the mother and father. ஒரு விஷயம், கண்களை மூடுவோம், Let us close our eyes, bow our தலைகளை heads, தாழ்த்துவோம். and bow our heads. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இருக்கிறபடியா As it is Father's Day today. ஆண்டவர் இந்த ஃபாதர்ஸ் டேல கர்த்தருடைய கரம் இவ்வளவு காலம் கூட இருந்தது. Lord, ஆண்டவர் your hand was with us. இன்றைய நாளும் கர்த்தரை ஆராதிக்க வந்து நன்றி செலுத்த We வந்திருக்கிறோம். thank you to worship. We came to worship you and thank you. ஆண்டவர் இந்த நாள் நாங்க இந்த வார்த்தைகளை உடைய கரங்களில் We போடுகிறோம். give this word into your hands. நீருங்க எங்களோட பேசுங்க. Lord, speak to us. அப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிற பிரிய அச்சா பண்ணுங்கம்மா Priya, வார்த்தைக்காக. please pray. Thank you. Can you somebody can run quickly, give the mic please. Heavenly Father, we thank you for this day. My Father, we thank you for bringing everyone in our community and our family towards into this church, my Father. Lord, we pray to you, my Father, as this Father's Day today, my Father. We hope that everyone is happy and safe with their families, my Father, and everyone who isn't safe, my Father. Hope that you protect them, my Father, and put your heavenly hand over their heads, my Father, and protect them, Lord. My Father, you are Father to many, my Father, you are Father to all the fatherless, my Father. I hope that you protect each and every single one of your children, my Father, not just today, my Father, but every day of the year, Lord. And I thank you for giving us this day, my Father, and bringing us all together. And in Jesus' name we all pray. Amen. இன்றைக்கு உலகம் பிரகாரமான ஒரு ஃபாதர்ஸ் டேங்கிறதான ஒரு நாள். Today, for the world, today is Father's Day. ஆனால் தகப்பன்மார் இங்கே இருக்கிறபடியால் இன்றைக்கு தகப்பன்மாரை குறித்து நான் பேச போகிறேன். And as there are fathers here, I want to speak about that particularly today. ஆனால் தகப்பன்மார் என்று சொல்லும் பொழுது இங்கிட்டு தாய்மாரும் இருக்கிறார்கள். அந்த தாய்மார்களும் சில நேரங்களில் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து காரியங்களை செய்து வந்திருக்கிறார்கள். But not only physical fathers who are men, but there are even mothers who are both a mother and a father in the position of a father. ஆகவே ரெண்டு பேருக்குமே கர்த்தர் தான் கிருபையாக இருந்து இவ்வளவு காலம் வழி நடத்தி இருக்கிறார். And for both, the Lord God has been with and led. ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிற தலையங்கம் குட் ஃபாதர். But today I want to speak about what I want to speak about is the good father. நல்ல தகப்பன். நல்ல தகப்பனை குறித்து நான் பேச I want to போகிறேன். speak about the good father. யாருக்காக தெரியுமா ஃபாதர் என்றால் என்ன மீனிங் என்று? Do any of you know what father means? அது எங்கே அது நிற்கிறது, எங்கே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது யாருக்காக தெரியுமா அந்த மீனிங்? எங்கே அது அது அர்த்தத்தை கொண்டு வர்றது யாருக்காக தெரியுமா? Do you know what the meaning of those letters are? What those letters father, FATHER, signify? ஃபாதர் என்று சொல்லும் பொழுது எப்ப கண்டு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு நண்பன், ஃப்ரெண்டாக இருக்கிறார். When you look at father, the first word in F is friend. என்று பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அட்வைஸாக இருக்கிறார். FA for advisor. டி என்று பார்க்கும் பொழுது நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறார். FAT, T for teacher. எச் என்று பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஹீரோவாக இருக்கிறார். And for H, hero, he's a hero. நல்ல ஈ என்று பார்க்கும் பொழுது நல்ல என்கரேஜ் பண்றவராக இருக்கிறார். And for E it stands, he's a person who encourages. ஆர் என்று பார்க்கும்போது ரோயல் மாடலாக இருக்கிறார், அப்படிலாட்டி ராக் ஸ்டாராக இருக்கிறார். And when we see if he's on R, he is a role model. Amen. ஆனால் இன்றைக்கு அநேக பேருக்கு இந்த ஃபாதருங்கிறதான காரியம் இங்கே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வீடியோவில் போயிட்டு பார்க்குறவர்களுக்காக வேண்டி சொல்லுகிறேன், சரியான ஃபாதராக இருக்காதபடியால் அந்த குடும்பத்துடைய படகு, குடும்பத்துடைய வாழ்க்கை, குடும்பத்துடைய பிள்ளைகள் எல்லாம் வழி மாறி திசை மாறி அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அநேக குடும்பங்களுக்கு உருவாகி இருக்கிறது. When the father is not right in the house, when the father does not lead the house the correct way or assist the house and support the house in the correct way, certain families go in the wrong way, certain families become destroyed, will break. டக்குனு கிளிக் ஆகிரும், என்ன இது ஃபாதர் இல்லாமல் நான் என் பிள்ளையை வளர்த்துருக்கேன், நான் ஃபாதர் இல்லாமல் என் குடும்பத்தை நடத்திருக்கேன், அப்படி என்றால் நான் நடத்தலையாங்கிற ஒரு கிளிக் கட்டாயம் வரத்தான் செய்யும் அம்மாமார்களுக்கு. And certain mothers who don't have the father figure, certain mothers who don't have a husband,
You may think, oh, then did I not lead my family? Did I not bring up my family? ஆனால் நான் சொல்லும் பொழுது சொல்கிறேன், மதருக்கும் ஃபாதருக்கும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். But I say this, all mothers, all men and women, take this as the characteristics of the father, the characteristics of the mother. ஃபாதர் என்று சொல்லும் பொழுது நீங்க ப்ளஸ் என்று போட்டு அம்மான்னு போட்டுக்கொள்ளுங்க. And when you say father, you put with the mom, with the mother. I speak for both. ஆனா மதரை குறித்து சொல்லும் பொழுது 1000 காரியம் எனக்கு சொல்லலாம். I can say 1,000 things about a mother. போதிக்கும் தாய்ங்கிற தலையங்கத்திலே நான் உங்களுக்கு மெசேஜ் எடுத்திருக்கிறேன். And I spoke to you before as the mother who teaches. ஆனால் அம்மா என்று சொல்லும் பொழுது அல்லது தாய் என்று சொல்லும் பொழுது அல்லது மனைவி என்று சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல அவங்களோட வாழ்க்கையில சில காரணத்து நிமித்தம் பிரிவுகள் உண்டாகிறது கணவனுக்கும் மனைவிக்கும். And sometimes sadly there is separation between the husband and the wife. இப்ப ஃபாதர் என்று சொல்லும் பொழுது அடுத்தது என்ன பிரச்சனை, நான் தனியா நடத்தலைங்கிற அந்த கேள்வி வரும்ங்கறபடி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன பேலன்ஸா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. And I will say teach you this balance because some mothers do take the role of both, some fathers do take the role of both. எனக்கு தெரிய விதவைகள் தங்களுடைய பிள்ளைகளை அழகாக வளர்த்து இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். I know many widows who have brought up their children in an amazing way. கவனிங்க, தேவனுடைய பிள்ளை இந்த கிட்டத்தில் 2-3 நாளைக்கு முதல்ல காந்தனுடைய அவங்களுடைய மனைவியோட மாமியார் இருந்து போனாங்களாம். கல்யாணம் கட்டி 6 வருஷம் தான் இருந்தாங்களாம், கணவன் இருந்து போனாங்களாம். ஆனால் அந்த ஒரு மகள் கேடல வாழுகிறார், மற்ற மகள் ஒரு அரசாங்கத்தில் ஜெப செய்கிறார். அந்த தாயுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு 3 நாளைக்கு முதல்ல தான் இறந்து போனாங்க. Only 3 days before, we all know Sister Ajitaka's auntie passed away in Sri Lanka. எஸ்தர் அம்மாலாம் ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கா விதவாக இருந்து. We know Esther Amma has done the same. எங்கள் மத்தியில் சித்ரா சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு காரியத்தை அந்த பிள்ளை வாழ வேண்டிய இந்த தேசத்தில் இருக்க வேண்டிய அவசியம் லக்ஸரி லைஃப், சும்மா அந்த பம்பு மரம் மாதிரி 8 வீடுகள் அடித்திருக்கிறாங்க. அந்த அவர் சரித்திரம் தெரிஞ்சிருக்கணும். லக்ஸரி லைஃப் வாழலாம், ஆனால் பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்காங்க. நீங்க தலைய சொல்றீங்க ஏன் இத சொல்றான்னு தெரியல, ஆனா விளங்கி இருக்கணும் காரியங்கள் வாழ்க்கையில. We know that beloved sister has done the same thing for her children. ஆனா சில மனைவிமார்களுக்கு கணவனோடு வாழ முடியாது. உண்மையிலே சொல்ல போனா நல்ல தகப்பன் அல்ல, நல்ல கணவன் அல்ல, அதனால வாழ முடியாது. 1000 காரியம் அந்த தகப்பனுக்குள்ளே அல்லது அந்த கணவனுக்குள்ளே இருக்கலாம், அதனால விலகி வந்துட்டாங்க. And sometimes there is this problem when you do the wrong thing, they can't stay together. ஆனா சில மனைவிமார்களுக்கு ஈகோ, அவன் முன்னுக்கான இருந்து காட்டுறான், அவன் முன்னுக்கான சாதிச்சு காட்டுறான், இவர் என்ன நடத்தல, இப்படியும் ஒரு சில கூட்டங்களும் இருக்குது. And there are some mothers, even though they don't have their other half, they don't have their husband, and the children don't have their father, the mothers with their ego, with their determination try and bring up their children. இன்னொரு 100 காரியம் சொல்லலாம், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. I can say other few things but no time for that today. ஆனா தேவனுடைய பிள்ளை ஃபாதர் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்தானத்தில் நம்ம இருந்து ஒரு நாளும் வெளியில நாங்க வரக்கூடாது. And as fathers, when you are at that position, even if you are a mother and have to do both roles, when you are in that position, you must not come out. நான் நினைக்கிற ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டுமோ, என்ன விதமா நடந்து முடிக்க வேண்டுமோ, அது ஒரு ஃபாதருடைய கரத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது. It is in the hands of the father or that mother who is just like the father to lead and guide the children. அப்படி என்ற ஆண்டவர் சும்மா வைக்க மாட்டார். சபைக்கு தேவன் தலையா இருக்கிறது போல குடும்பத்துக்கு புருஷன் தலையா இருக்கான்னு வைக்க மாட்டார். That is why the Lord would not say in his word that as the Lord is head of the church, just like that the husband is head of the family. ஐயா இயேசுவே தலைன்னு சொல்லி இருக்கலாமே. He could have said Christ Jesus is the head of the family. ஆனா புருஷன் தான் தலை. But the husband is the head of the family. ஆனா அது வேற ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள நான் போகல. That is a big subject. I'm not going into that today. ஆனா ஃபாதரை பத்தி நான் பேச போறேன். But I'm going to speak about the fathers and how father they என்று சொல்லக்குள்ள F என்று சொன்னோம், அது friend என்று நான் சொன்னேன். And I said the first letter of father, F, it means friend. ஒரு பிள்ளைகளுக்கு பெரிய friend என்ற உலகத்துல யார் தெரியுமா? Do you know who should be the greatest friend of the children? தகப்பன் தான். Is your father. தகப்பன் வீட்டில் போலீஸ்காரனை போல, ஆமிக்காரன் போல, உளவு பார்க்குறவனை போல, அல்லது சண்டை பிடிக்கிறவனை போல, எரிச்சல் உள்ளவன் போல, பொறாமை உள்ளவன் போல, கோவக்காரன் உள்ள போல இருந்தால் அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் ஃப்ரெண்டாக இருந்து வழி நடத்த முடியாது. A father cannot be a friend of the child, cannot be like a friend to the child if the father is hot-headed, if the father is always spying, if the father is always like a policeman or like a military general. என்ற வேதம் அழகாக சொல்கிறது. Because the Bible says, தகப்பன்களே பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள். The Bible clearly says, fathers, do not aggravate your children. அப்போ கோபப்படுத்தாட்டி எப்படி இருக்கணும்? So if the fathers should not aggravate, what is the opposite? பிள்ளைகளே தகப்பன்மார்களே பிள்ளைகள் என்ன செய்யாதீர்கள்?
கோபப்படுத்தாங்க. அப்போ நான் குயிக்கில் கவனை கோபப்படுத்தாதீர்கள். ஃபினாஸ் யூ வித் மீ? தகப்பமாரே பிள்ளைகளை கோபப்படுத்தாம. Children, fathers, don't aggravate your children. அப்போ எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டா இருக்கணும். The father should be as a யார் friend. லெசன் பண்ணுவா உங்களுக்கு? Who would listen to you? ஃப்ரெண்டா இருக்கக்குள்ள இதை நீங்க செய்வீங்களா? ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கக்குள்ள இதை செய்வீங்களா? Would you listen to a friendly father or a father who aggravates, a father who angers? ஃப்ரெண்டா தான் காரியங்களை செய்ய. A father should be friendly. தேவன் பார்த்து சொன்னா என்னுடைய ஆபிரகாம் யார் எனக்கு சிநேகிதன். The Lord said Abraham is my friend. அப்ப சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது தேவனே ஆபிரகாம் பார்த்து சிநேகிதன் என்று சொல்லும் பொழுது நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை ஃப்ரெண்டாக இருந்து தான் நாங்கள் காரியங்களை நடத்த வேண்டும். If the heavenly Father, the creator of this world, can say to a man, Abraham, I am your friend, you are a friend of God, how can fathers be like that with their children? அப்போ நீங்களும் நான் ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது தான் ஃப்ரெண்டோட ரகசியம் கதைக்கலாம். ஒரு காரியங்கள் வந்து எங்களோட பேசுவாங்க, அவங்க உரையாடுவாங்க, நாங்கள் சொல்கிற காரியங்களை அவங்க கேட்பாங்க. And how you all have friends in the young age, your friends, how you share secrets, how you spend so much time talking with them, so much time walking with them. In the same way, when the father is friendly, the children, the daughter, the son will do the same. என்னே மாதிரி அடிக்கிற உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான். There is no one as a father, no one who ஜேக்கப்லாம் அடிச்சு அவன் பாத்ரூம் போயிட்டு கண்ணீர் விட்டாலும் சீலன் சாட்சி அடிக்கிற அடி பினகாஸ்கார இருக்கலாம், பிரிஸ்கிலா இருக்கலாம். ஆனால் நான் அடிக்கிற நேரம் அடிப்பேன், அடிக்கிற கைத்தான் அணைக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்டாக என்னை மாதிரி யாருமே இருக்க முடியாது. And I tell you, I discipline my children very strictly, but at the same time I love them in the same way. நான் பிஸ்கலா சொல்ல நீ என்ன ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் எவ்ரி டே அட்லீஸ்ட் நான் ஒரு காசு ஃப்ரெண்டாக கேட்பேன். I will ask her every day, are you my friend? Are you my friend? இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே அவன் வந்து எனக்கு முத்தம் கொடுக்கல, நான் அவன் கட்டில் போயிட்டு நான் படுத்துட்டேன் முத்தம் கொடுத்து. On Father's Day I went to my son and said கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சி படுத்துருவேன் அவனோட. அப்புறம் ரெண்டு பேரும் எழுப்பி வந்தாங்க, ரெண்டு பேரும் என்ன கட்டி பிடிச்சி படுத்தாங்க. என்ன சொல்ல வேண்டாம், ஃப்ரெண்டாக இருந்து காரியங்களை பாருங்க. அப்பொழுது தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்களும் நானும் நடத்தலாம். Fathers, be friendly with your children. Children, be friendly with your father. நான் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு அவன் சொன்னேன், இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே, இன்றைக்கு அவன் எனக்கு நல்ல ஃபாதர் இருக்கா, அதனால கொண்டாடலைன்னு அந்த பிள்ளை பார்த்து சொல்லிச்சு. And I spoke to my friend. I said, oh, today's Father's Day, and what he said to me is, I don't have a good father, so I don't need to celebrate. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளையோட நிலைமை என்னன்னு. So think about that as a son, what his situation is. அப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக இல்லா நேரம் அவன் யாரோட போகிறான், எவ்வளோட போகிறான், அவனோட வாழ்க்கையில் கீழே என்ன ரகசியங்கள் இருக்குது, என்ன அவளால் செய்ய முடியாது இருக்குன்னு உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. And your kids will not come to you if you are not friendly. ஆகவே நல்ல நண்பனாய் ஃபாதர்மார்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இருங்க. So I humbly ask the fathers to be good friends with your children. இல்லை ஜேக்கப் இருக்கிற என்ன ரகசியமோ, என்ன காரியங்கள் இருக்கோ, என்ன இக்கட்டான சூழ்நிலை இருக்கோ, என்ன படித்தாலும் கடைசி நேரத்தில் எனக்கு தான் அடிப்பான், அப்பா இதுக்கு என்ன செய்யுது, இதுக்கு என்ன செய்யுது, இதுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு கேட்பேன். ஃப்ரெண்டாக இருக்கிறபடியா. As my son, my eldest son, he called me, whatever it may be, whatever decision needs to be made, at the end he will call me and ask, Father, what shall I, Dad, what shall I do? நான் சம்சம் 2 தரம் சொல்லி இருக்கேன். கிட்டத்தில் கூடி போன வருஷம் முந்தின வருஷம் அவன் நியூ இயர் கேட்ட காதல் என்ன கேட்டான், அப்பா உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை எடுத்து தாங்கப்பா, நான் என்ன படித்தாலும் MBA படித்தாலும் கத்தா உங்கள்கிட்ட இருக்க ஞானம் எனக்கு வரணும். And I even told brother, New Year time when my son came, he knelt down and asked, I want the same wisdom as you. என்ன கண்ணா நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது தான் பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்துவோம். When you are friendly with your children, you can lead them, you can guide them. இல்லாட்டி இப்போ அவங்க நல்லா கேட்குற மாதிரி இருப்பாங்க, ஏண்டா இப்படி இருந்து தான் ஆகணும், ஒன்றும் வழி இல்லை, அவங்களுக்கு ரூப் தேவை, அவங்களுக்கு சாப்பாடு தேவை, அவங்களுக்கு படிப்பு தேவை இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் வரக்குள்ள நீங்கள் எவ்வளவுக்கு நேரம் நீங்கள் ஸ்பிரிங்கை நீங்கள் நசுக்கி வச்சிருக்கீங்களோ அதை கையை விட்டோன்னே மகனோட முகத்தை உடைச்சு கொண்டு அந்த ஸ்பிரிங் மேலே போகும். Now, right now, while your children is a small age, you can control them, you can tell them what to do, you can tell them off, you can discipline them, but when they grow up, as you compress a spring, when you let go, it will jump up in the same way. எவ்வளவுக்கு அதிகமாக ஸ்பிரிங் அமர்த்துறீங்களோ அது அவ்வளவுக்கு வேகமாக உங்களோட முகத்தை உடைச்சு கொண்டு போகும். How much hard you compress the spring, that is hard, how much harder it will come back up. இதை நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். I say this in my experience. என்னை மாதிரி இஷ்டமான ஆள் யாருமே இல்லை. There is no one strict like me. யோவானை முதல்ல நானும் சபையில் ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணுவேன் தான். I preach like John the Baptist. கிறிஸ்மஸுக்கு வர சொல்லிவிட்டு நல்ல மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். I even preached in the Christmas program when the new believers, all the trees will be cut down and put into the fire. Times come, I'm coming full.
But that was wrong according to the word at that ஆனா time. முதிர் வயது ஆய் வர 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 But when I learn and learn and learn, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். the Lord teaches me, குடும்பத்தை கற்றுக் கொடுத்தார். teaching me how to lead the family, பிள்ளைகளை கற்றுக் teach கொடுத்தார். me how to take care of the children, வேலையிடங்களை கற்றுக் teach கொடுத்தார். me how to be at the workplace. இப்ப நான் என்ன மாறிட்டேன்டா, And that how I become. நான் பிரிஸ்கிலாவோட எல்லாரோடையும் ஃப்ரெண்டா மாறிட்டேன். I become a friend. எல்லாரோடையும் சேரு, எல்லாரோடையும் சோத்த போடு, எல்லாரோடையும் கொண்டாடு, எல்லாரோடையும் நம்பர் ஆகிரு. என்னத்துக்குண்டா, இயேசுவை நீ பிரதிபலிக்கவும், இயேசுடைய அன்பை சொல்லவும், இயேசுக்காக நீ ஜீவிக்கவும். அதுக்காக வேண்டி நான் சொல்ல போயிட்டு கிளப்புக்குள்ளே போகணும். And I say, love everyone, be with everyone, be kind to everyone. And that doesn't mean you go and do whatever they do. No, that is not what we are called for. ஒன்றாவது நல்ல நண்பர்களாயிருங்க. First of all, be good friends. அல்லேலூயா. ரெண்டாவது தேவனுடைய பிள்ளை நீங்களும் நானும் ஒரு அட்வைசராக இருக்கணும். Next, the fathers should be people who are advisors. ஃபாதர் படித்த மேப், ரெண்டாவது ஏ அட்வைசராக இருக்க வேண்டும். A for advisor. பவுல் சொல்ல போகல சொல்றார், நான் தகப்பனை போல உங்களுக்கு நாள்தோறும் புத்தி சொன்னேன். தகப்பனை போல. Apostle Paul says, like a father I advise you, I counsel you. அவர் தகப்பனா இருக்கிறதுக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சு எனக்கு தெரியல உண்மையிலே. To be honest, for Paul, I don't know how he became a father because he has no children. ஆனா அவன் தகப்பனை குறித்து நல்லா அறிஞ்சிரு. Apostle Paul, even though he has no children, no physical family, he knew how to be a father. உங்களுக்கு உபாத்தியார்கள் 10,000 பேர் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தகப்பன்மார் இல்லை என்று ஒரு பிள்ளையை பெத்தெடுத்தவரை போல அவர் பேசுறார் பவுலாகிய அப்போஸ்தலன். Apostle Paul speaks as if he has children. He says you have 16,000 teachers, but you only have one father. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை நல்ல அட்வைசரா இருக்க வேண்டும். You and I should be good advisors. நீதிமொழி 1:8 இப்படியா தகப்பனுடைய புத்தியை கேள் என்று சொல்லுகிறது. Proverbs 1:8 it says, listen to the father's advice and counsel. அப்ப நீங்க தகப்பனுடைய புத்தியை கேளுண்டா நீங்க புத்தி சொல்றவங்களா நீங்க உங்க வாழ்க்கையில மாறணும். If you are a person who listens to your father's advice, you become that நீதிமொழி kind of advisor. 4:1 தகப்பனுடைய போதகத்தை கேள். Listen to the teachings of the father. அப்ப தேவனுடைய பிள்ளை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தகப்பன் எப்பொழுதும் புத்தி சொல்லணும். The father should always be a person who advises. நீங்க வேலை முடிஞ்சிட்டு வந்து என்ன சமைச்சனே, if you leave come home from work and ask what did you cook, அப்புறம் போயிட்டு நியூஸை பார்த்துக்கொண்டு கண்டறியா தேசத்தில் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான், அங்கே எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்ப அதே பார்த்துக்கொண்டு என்ன ஸ்ரீலங்கா நினைச்சு அதே பார்த்துக்கொண்டு இருக்காத. and then only go to the TV, watch the news. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து போட்டு கேமரா பார்த்துக்கொண்டு கதை யாழ்ப்பாணம் பெட்டிக்குள்ள ட்ரிங்கோ இந்தியா பாகிஸ்தான் அடிச்சு கச்சிக்கிட்டே இருக்காத. And then on the phone you come eat news, food, phone. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யலான்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காத. And what work needs to be done. பின்னுக்கால நின்று வால் மாதிரி அந்த மனுஷியையும் ஆட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காத. And don't always cling on அந்த மனைவியோட with your wife. பிள்ளைகளை பாரு, அவங்க என்ன உடுத்துறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு எழும்புறாங்க, ரூம் எப்படி இருக்குது, அவங்களோட நடவடிக்கை என்ன, அவங்க ஃபோனில் எப்படி இருக்கிறாங்க, அப்படி காரியங்களை பார்த்து போட்டு அவங்களுக்கு புத்தியை சொல்லாட்டி அவ்வளவு தான் அவங்க வாழ்க்கை. And the father should be a person who advises, looks at the progress of the children, what they did, how their room is, what do they eat, what they do the whole day. நண்பர்களெல்லாம் பேசினது போதும். Enough speaking with the friends. You have a certain time. சொந்த பந்தனோட பேசினது போதும். Enough speaking with all the relatives. உனக்கு நம்பி ஆண்டவர் பிள்ளைகளை He கொடுத்திருக்கிறார். has trusted you and given you the next அந்த generation. பிள்ளைகளோட பேசு. Speak to those children. அந்த பிள்ளைகளை பத்தி சொல்லு. Advise those children. இந்த இனி அரசியலை கதைச்சோ அல்லது நீங்க ஸ்போர்ட்ஸை கதைச்சோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிறதான மதங்களை கதைச்சோ நீங்க இன்னும் சாதிக்க போறது இல்லை. Speaking about politics all day long, speaking about your country all day long, speaking about this and that all day long is not going to achieve anything. நான் அடிக்கடி 3 காரியத்தை கதைக்க வேணும்னு சொல்லுவேன் எல்லாருக்கும். 3 things I say not to speak. இங்க பாப்பா, ஸ்போர்ட்டை பத்தி நீ கழிச்சு கொண்டே இருக்காது, ஸ்போர்ட்டை பத்தி யாரோடய ஆகி பண்ண போத. அவன் சொல்லுவான் மேன் யுனைடெட் என்று சொல்லுவான், இவன் சொல்லுவான் என்னது பிரேசில் டீம் என்று சொல்லுவான். where are you going to stand yourself? There's things is no point talking. A little bit is enough, a little bit is okay, but all the time one of them is sports. Because one day someone will win, one day someone will lose. அரசியலை பத்தி கதைச்சி. The next is politics. அவன் சொல்லுவான் கருணாநிதி சொல்லுவான், எம்ஜிஆர் என்று சொல்லுவான். எங்க போய் நிக்க போறீங்க? They will say this party, the other will say the other party. யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்குதா? Can anyone accept? அப்படி இல்லை, ஏன் இத்தனை பார்ட்டிகள் பிரிஞ்சு இருக்கிறது?
இத்தனை கட்சிகள் Why பிரிஞ்சிருக்கிறது? is there so many parties? Because no one can agree. So there's no point talking about this chapter. ஆண்டரை பத்தி கதைக்கிறவங்களோட பண்டிகைகள் முத்த போடக்கூடாது. ஆனா மதத்தை பத்தி காய்ச்சி கொண்டு இருக்காதீங்க. But no need to speak about religions. காரணம் என்னண்டா மதத்தை காய்ச்சி கொண்டு அவன் சொல்லுவான் முஸ்லீம் என்று சொல்லுவான், இந்து சொல்லுவான், புத்தர் என்று சொல்லுவான். இருக்கிற எத்தனையோ ஆயிரங்கள் மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. So many different religions, and they will say this is true, this is good, this is right, this is wrong. அவன் விட்டு கொடுப்பானா? No point arguing. நீக்கோ நேபாளோ சைனா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போனா எத்தனையோ மதங்கள் இருக்கு. 150 மதங்கள் இருக்குது. Someone going to give up for you when you talk your religion? There's so many religions. If you go to the Asian nations, they all have their little point of views. கதைக்கே வேணா வாக்குவாத No படம் need to even talk, not even need to start that discussion. வேதம் சொல்லுது உங்களோட வாக்குவாத பட ஒருத்தன் மனதுள்ளவனா இருந்தால் எனக்கும் சபைக்கு அப்படியேப்பட்ட சம்பந்தம் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறது. If there is someone to come and argue with you, it says don't. So ஃபண்டமெண்டலி நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களோட டைம் எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல புத்திகளை சொல்லி நல்ல வழி நடத்தி நல்ல காரியங்களை செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். Fundamentally what I want to say is fathers should be advisors. வீட்டிலே உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டு நீங்க படுத்து உங்களோட காரியங்களை மாத்த ஏதோ அவளுக்கு சாப்பாடு இருக்கு அதை விட்டுட்டா பிஸ்கலா சரி பின்னகா சரி. ஆனா புத்தியை செய்ய புத்திகளை சொல்லி Not only feed them, not only give them clothes, but at the same time advise them. அல்லேலூயா. Amen. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு புத்தியை சொல்லி கொண்டிருக்கீங்க? How many fathers and mothers who are like fathers giving the advice? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை புத்தி சொல்றதுக்கு நீங்க பெரிய பட்டதாரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. To give advice you don't need any big qualification. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார். You have the wisdom, you have the experience. அதை கொண்டு புத்தியை சொல்லி கொண்டு தான் And இருக்கணும். through that you give the advice. Amen. வேதம் என்ன சொல்றது? What does the Bible say? இவர்கள் வலங்கா கழுத்துடையவர்கள். They are stiff-necked. அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ சொல். If they listen or do not listen, you still advise, still counsel. இப்போ சொல்லாட்டி பிறகு யார் தெரியுமா அதுக்கு காரணம்? அந்த பிள்ளை அழியறதுக்கு நீங்க தான் காரணம். If you do not advise them now at the young age, at the right age, when it gets older and does something wrong, the blame will fall onto you. அடுத்தது மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளை ஃபாதர் டீச்சராக இருக்கணும். Thirdly, the third letter of father, T, which means he should be a teacher. ஸ்கூல் டீச்சரை விட ஸ்கூல் பிரின்சிபலை விட யூனிவர்சிட்டி பிரின்சிபலை விட மாஸ்டர் MBA பிரின்சிபலை விட டீச்சரை விட யார் தெரியுமா பெரிய டீச்சர் உலகத்திலே? You know, after God, do you know who the greatest teacher is in this world? தகப்பன் தான் பெரிய டீச்சர். The father is the great teacher. தகப்பன் இல்லாத இடத்துல தாய், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, தாய் பெரிய டீச்சர். The father, the mother is the greatest teacher. ஐயா டீச்சர்ங்கிறதான ஒரு ஸ்தானத்தில் நீங்க இல்லாட்டி என்னண்டு அந்த பிள்ளைக்கு நீங்க இருந்து நல்ல காரியத்தை நீங்கள் போதிக்க போறீங்க? As a father, if you are not at the position to teach your children, how can you advise, how can you tell them what to do, what not to do? ஒரு சீசன் வந்து ஆண்டவரை கேட்டார், நல்ல போதகரே நித்திய ஜீவனை அறிவது எப்படி என்று சொல்லி கேட்டார். At one point the disciple asked Jesus, "Oh good teacher, what should I do to achieve eternal life?" அவர் சொன்னார், யார் நல்லவன் இல்லை, எங்கள் பிதாவை போல போதகர் யாருமே இருக்க முடியாது உலகத்தில். And he says there is no one good, there is only one teacher, the Father. Amen. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போறதுக்குள்ள அவர் தான் நல்ல போதகர். But we see in Proverbs chapter 4 verse 1, he is the good teacher. அடுத்து நானே வாசிச்சு முடிக்கிறேன். I'm going to read myself Proverbs 4. பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். Amen. And it says here, "Hear, O sons, of father's instructions, be attentive that you may gain insight." போதகர்னு சொல்லும் பொழுது அங்க டீச்சர் அடி வருது. போதகர்னு சொல்லும்போது அடுத்து டீச்சர் தான் வருகிறது. யார் டீச் பண்ண முடியும்? பேசுறவங்க தான் போதகம். டீச்சராக இருக்க தான் போதிக்க முடியும், ஒரு பாஸ்டராக இருக்க தான் போதிக்க முடியும், ஒரு குடும்பத்தில் டீச்சராக இருக்கிற தகப்பன் தான் போதிக்க முடியும். Who can teach? Those who have that wisdom, that knowledge can teach. அப்ப நீங்களும் நான் அந்த பிள்ளைக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் டீச் பண்ணி கொடுக்கணும். You and I should teach our good children good things, future. உட்காரதுல இருந்து, எலும்புறதுல இருந்து, படுக்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, உடுத்துறதுல இருந்து எல்லா காரியங்களும் தகப்பன் தான் அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கணும். From sitting down to standing up to eating to பேசிக்கலி சொல்ல போனா A to Z அவங்க தான் டீச் பண்ணி the கொடுக்கணும். father should and has to teach from A to Z everything. The father, the mother. சாலமோனுக்கு வந்து தாயும் தகப்பனுமாய் இருந்து டீச் பண்ணி கொடுத்தாங்க. For Solomon, his mother and his father taught him. King David and Bathsheba taught him. அப்படி போதிச்சபடியா தான் தேவனுடைய பிள்ளையே பாருங்க கீழே நான் உங்களுக்கு
நட்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். Amen. வாசிங்க. 2 Verse 2, for I give you good precepts, do not forsake my teaching. 3 Verse 3, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். when I was a son with my father, tender, the only one in the sight of my mother. சரி, கீழே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு போதித்ததானது என் இருதயம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கடவுது. Amen. வாசிங்க. 4 வாசிங்க. And let your heart hold fast my words and keep my commandments and live. தேவனுடைய பிள்ளை, சாலமோனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நல்ல டிப்ளமேட்டிக்கான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி I want தரேன். to teach you something. Look at King Solomon's life. நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜா பார்க்க போக்குள்ள அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா, எனக்கு ஞானத்தை தாரு. In 1 Kings 2 Kings you see Solomon asked one thing, wisdom from the Lord above. ஆனா அதுக்கு முதல்ல அவன் அதை கேட்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Do you know the reason why he asked this? இங்க சாலமோனுடைய தகப்பன் தாவீது, அவனுடைய தாய் அவனுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தபடியால், அவன் நல்லா வளர்ந்து வந்தபடியால், அப்சலோம் பாடி கெட்டு போகாதபடியால் வளர்ந்து வந்தவன் என்னத்தை கேட்கிறான், சபையை நடத்துறதுக்கு இப்ப என்னத்தை கேட்கிறான்டா, தேவன்கிட்ட ஞானத்தை கேட்கிறான். Because the mother and father, his mother and his father grew Solomon up in the right way from the young age. At the time of when he has the position, when he is king, he asks God one thing only: to lead my people, to lead my country, to lead this nation, to rule this nation. I need wisdom, oh God. நீங்க தான் நல்ல போதகத்தை கொடுக்கிறவர்கள். You as the mother, the father, you must keep the good teaching. எந்த அளவுக்கு டீச்சிங் பண்றீங்க? How often do you teach? What do you teach? டியூஷனுக்கு அனுப்புறது உண்மை தான். நான் டியூஷனுக்கு அனுப்பினோடனே டியூஷனுக்குள்ள போனானா, டியூஷனுக்கு போய் சரியா வந்தானா, டியூஷனுக்குள்ள எல்லா காரியங்களும் சரியா செஞ்சானா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு டீச்சரா இருந்து அந்த டியூஷன் கொடுத்த டீச்சரை விட பெருசா இருந்து காரியங்களை செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். You should know, yes, send your children to tuition, things that we don't know they must learn from somewhere else, but at the same time you must be above all those things, keep your head above all these things and teach. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தகப்பன் வந்து கொண்டு போயிட்டு ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்து சொன்னானா, ஒரு ஸ்கவுட் டீச்சர் கிட்ட, எந்த பிள்ளை நேரத்துக்கு எழும்புது இல்லை, உட்காருது இல்லை, படிக்குது இல்லை, அது செய்து இல்லை, இது செய்து இல்லை, இதை கொஞ்சம் வளர்த்துதான்னு சொன்னாராம். So one day one father took his son and he went to one of the scout leaders. வளர்த்துதான்னு சொல்லி சொன்னாராம். And he asked the scout leader, my son is not sleeping properly, waking up on time, he is not eating properly, he is not doing this, he is not doing that. Can you keep him scout leader and teach him how to do the basic things in life? அந்த டீச்சர் பார்த்து கேட்டானா, அவனுக்கு கிழமையில எத்தனை நாள் நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு கேட்டாரா. And the scout leader asked the father, do you know how many times in a week we have this scout meeting? மண்டே 2 மணித்தாலும், ஃப்ரைடே சனிக்கிழமை 2 மணித்தாலும் நடக்குது. இப்போ கொண்டு வந்து என்னட்ட டீச் பண்ணி எல்லாத்தையும் நானே நீ என்னட்ட கேட்கறேன்னு சொல்லி. We have this scout sessions. The scout leader told the father, we have these scout lessons only on Monday for 2 hours and Saturday for 2 hours. என்ன செஞ்சாரா, உண்ட பிள்ளை நீயே கூட்டிட்டு போண்டாரா. And then the scout leader took the son, gave it to the father and said, you take your son. நீ தான் இந்த நாள் வீட்ல இருக்க, நீ தான் டீச்சிங் பண்ணனும். And he said, the scout leader told the father, he is with you all day at home 7 days, you must teach him in the home. அப்ப நீங்க என்னவா இருக்கணும்? So what, as fathers and mothers, what should we do? நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், நல்ல அட்வைசரா இருக்கணும், நல்ல டீச்சரா We must be இருக்கணும். friends, we must be advisors, we must also be teachers. அப்புறம் ஃாதர் எச் வருகிறது, ஹீரோவா இருக்கணும். And H, you must be a hero. தகப்பன்மாரெல்லாம் நான் சொல்றேன் அடிச்சு ஹீரோவா இருக்கணும். Fathers and the mothers who are like fathers must be heroes. ஹீரோவா இருக்கவே கூடாது. You must not be zeros. ஹீரோவா இருக்கிறதுக்காக வேண்டி கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. You are not called, you are not saved, you are not cleansed to be a zero. இந்த வீடியோல பார்க்குற எல்லா ஃாதர்மார்க்கும் சொல்றேன், உங்களை ஹீரோவாய் பார்க்கிறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவன் சபைக்கு அவர் தலையாய் இருப்பது போல குடும்பத்துக்கும் அவர் உங்களை தலையாய் தான் தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. Children of God, ஃாதர்மார் நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. Tell the fathers, you are not called, you are not saved, you are not anointed to be zeros but heroes. Amen. பிள்ளைகளுக்கு நல்ல ஹீரோவா இருந்து To the children you must be a hero. அப்ப இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்கட ஹீரோத்தனத்தை பார்த்துட்டு அவங்க நினைப்பாங்க, எஸ் என்னோட அப்பா இப்படி, நான் இப்படி தான் இருக்கணும். And they must see the heroism not in stupid things but good things. They must see that and say, I must be like my father. மகனே, இந்த ஜேக்காப்போ பினகாசோ பிஸ்கிலாவோ ஹீரோ இல்லாட்டி உங்களை நான் ஹீரோ ஆக்கிடுவேன். ஏண்டா என்னோட தன்மை அப்படி. Come on, finish. Amen. And my children must be in the same way because that is how I am. ஹீரோவா இருக்கணும். Be a hero எல்லா விதத்திலும் ஹீரோவா in all இருக்கணும். things.
அப்போ அந்த பிள்ளைகள் பார்க்க அடே என்னுடைய அப்பாட நடை இப்படி, என் அப்பாட பேச்சு இப்படி, என் அப்பாட செயல்முறைகள் இப்படி, என் அப்பாட திட்டம் இப்படி, என் அப்பாட ஞானம் இப்படி, அவருடைய செயல்பாடுகள் அப்படி, அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாகும். And the children, when they see their father as a hero, they must see the way he talks, the way he walks, the way he does certain things. They need to say, I want to be like my father. நீங்களும் பயந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் நீங்களும் ஹீரோ இல்லாட்டி அந்த பிள்ளைகள் போன குடும்பத்துக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க, யூனிவர்சிட்டிலையும் அப்படி தான் இருப்பாங்க, போகிற எல்லா காரியங்களும் அப்படி தான் இருப்பாங்க. And if the father is not like that, if the role model is not like that, then they, whatever family they go into, whatever school they go to, whatever workplace they go into, they will be a zero. ஆனால் ஹீரோன்னு சொல்லக்குள்ள சண்டித்தனத்தில் உங்களோட செயல்பாட்டில் ஹீரோகள். What is a hero? Not a hero, a person who beats people up or a person who is violent. No. But in all things you do. நான் ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் கனவுல காட்டினோடனே என் ஃபேமிலிக்கு சொன்னேன், சொல்லி போட்டு டக்குன்னு உடனே கட்டார் போகணும்னு சொன்னேன். காரியங்களுக்கு சில லொஸ்டாக போயிட்டு எங்களுக்கு சில காரியங்களை, ஆனால் அவன் அந்த காரியங்களை செஞ்சது வந்து ஜேக்கப் வந்து அரப்காரங்களோட அந்த பிஸ்னஸ் செஞ்சுருக்கிறான். He did business with some Arab people. உடனே போனேன், ரைட், பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் கணக்கு பார்த்தேன், எல்லா காரியங்களையும் செஞ்சேன். இது கொடுக்கல, அது 5 வருஷம் கண்ட்ராக்ட், அது இது. நான் சொன்னேன், ஒன் டைம் நீ யோசிக்காத, நான் உனக்கு செய்கிறேன். இங்கே வந்து அங்கேருந்து வந்து நான் உனக்கு இங்கே செஞ்சு காமிக்கிறேன். And I came from all the way from the UK, I went to there to Qatar and I sorted the problem. உன்ன ஃபோனில் இருக்க எல்லாத்தையும் ஃபோனில் எல்லாம் எடுத்து போட்டு பேப்பர் எழுதி போட்டு முள்ளு நாள் இந்த 2 பிள்ளைகளும் அப்படியே வெளியே வச்சேன். நானும் மணி உட்காந்து எல்லாம் கால்குலேட்டர் எல்லாத்தையும் கார்த்தை பார்த்தேன். உடனே போயிட்டு அவனை கூப்பிட்டு எடுத்தான், ஆஃபீஸுக்கு போனேன், எல்லாம் வச்சான். அவன் கடைசி எனக்கு செய்யலான்னு சொன்னான். என்னத்தை செஞ்சான்? நீயாச்சு, உன்ட கீயாச்சு, உன்ட பேப்பர் ஆச்சு, குட் பாய். என்ன சொல்லண்டா, சில இடங்கள் நீ ஹீரோவா தான் இருக்கணும். Some place you must be hero, you must be strong. இவ்வளோ காலம் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒரு 1 லட்சத்துக்கு மேலே உள்ள ஆளுக்கு இருக்காண்டா நீ ஹீரோ இல்லாட்டி நான் இருக்க முடியாது. If I was not strong, if I was not like a hero, I could not manage these people. கன் இல்லாமையே சொல்ல கற்றுக்கொள்ளணும். You need to learn how to shoot without the gun. ஏன்டா சொல்கிறேன்டா, இதை நான் சும்மா சொல்லலை, சாதிச்சு வந்து சொல்கிறேன். சில நேரம் ஐயோ இதையே சொல்லி கொண்டிருக்காரு, என்ன வருமானம், ஐ டோன்ட் கேர். ஆனால் நான் சொல்லி முடிக்கிறேன்டா, நீங்கள் அப்படியேப்பட்ட மென்டாலிட்டி உங்களோட வாழ்க்கையில் வரணும். I say this because I have experience in this. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஹீரோவாக இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் காமிக்க வேண்டும். The fathers, the mothers, you must be a hero to your children. எந்த ஒரு காரியத்தை என் அப்பா முன்னுக்கு வருவார், செய்வார், இந்த காரியங்களை சாதிப்பார், எனக்கு முடிப்பாருங்கிறதான ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்கணும். The children should have a happiness, a assurance. Yes, my father will come, he will finish it for me, he will do it for me. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உபாகமம் 1:31 எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. You see in Deuteronomy 1:31 chapter 1 verse 31, Deuteronomy chapter 1. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். And in the wilderness where you have seen how the Lord your God carried you as a man carries his son all the way that you went until you came to this place. நல்லா கவனிங்க, மேல 1வது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன ஆரம்பிக்குது. It says as a man. அப்புறம் அது பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல எங்கடுமா இருக்கு. It says as a man carries his son. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போகும் பொழுது என்ன பிரச்சனையோ, என்ன சூழ்நிலைகளோ, என்ன கஷ்டமோ, நஷ்டமோ, வேதனையோ, வியாதியோ, அதற்கு மத்தியில் அந்த பிள்ளைகளை சுமந்து நடத்தித்தான் முடிப்பான். காரணம், அவர் தகப்பன் அந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறத அன்பும் பற்றும் ஆசை விருப்பமும் ஒரு ஹீரோவா இருந்து காரியங்களை சாதிச்சு முடிப்பான். And as a hero, as a man carries his son amongst all the problems, a child amongst all the problems, amongst all the situations, in the same way God carried his children. இதில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எப்படியாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்து நடத்தினாரோ அதுக்கு அவர்களை நடத்திக்கிட்டு வந்தான்னு சொன்னாலும் ஒரு தகப்பனை குறித்து சொல்லி இருக்குது. அந்த தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை நடத்துவாரோ அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். Amen, amen. Like a hero, my Lord God delivered the Israelites from slavery and carried them until the promised land. In the same way, he compares this to who? A father, a man. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், That's children of God, you and I. ஹீரோவா இருந்து பிள்ளைகளை Must நடத்தணும். be a hero. எந்த காரியமா இருந்தாலும் பயப்படக்கூடாது. Do not fear. ஆனா மாமிசத்தில் அல்ல, not in the flesh, தேவ ஞானம் தேவ ஆவியினால், but in the wisdom and in the spirit of God that is inside you. அல்லேலூயா. நான் இந்த வீட்டை எடுக்க வந்தேன், இந்த வீட்டை எங்க நாங்க இருக்க வீட்டை, In the house I live, when I first came 50 வீடை to பார்த்துட்டேன். we looked for 50 houses. அதுக்கப்புறம் வந்தேன் நான் இந்த வீட்டை And I எடுக்க. came to this house. அப்போ நான் ஒரு நாள் எல்லாத்தையும் செட் பண்ணி பேங்க்குக்கு போயிட்டு லோனை போட்டு காரியங்களை செஞ்சு கையில் காசு எடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்.
And I did everything. I put the mortgage, I took the cash, and I did all the things. நான் இங்கனிக்கல வெளியில் வரப்போக்குள்ள வேறொரு போட்டை அங்கே போட்டு வச்சிருக்கான் அந்த வீட்டுக்குள்ள வேறொரு ஏஜென்சி அதை எடுத்து அதை விற்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கான். And then I go outside the house and I see another agency has put the house on sale. அவங்ககிட்ட கேட்டேன் என்னன்னு கேட்டேன். I asked, what is this? இத்தனைக்கு அவங்க வீட்டில் நான் பார்ட்டியும் போட்டு சாப்பிட்டு முடிஞ்சு. And I've eaten in that house. I've slept in that house. நான் இல்லை சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ நிற்கல. நானும் என் மனைவியும் ஜேக்கப்பும் போனவங்க. Me, my son and my wife went there. வேறொரு ஏஜென்சி போட்டு என்னன்னு கேட்டேன், இதை விட வேற எனக்கு கூட காசுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. And then I asked, why is another board there? And he said, no, they're asking for more money. அட பாவி, நான் எல்லா லொரிகளையும் செட் பண்ணி என்னுடைய இந்த வீட்டில் இருக்க டேட்டையும் கொடுத்துட்டேன், இப்போ இப்படியா செஞ்சேன்னு சொல்லி போட்டு உடனே சொன்னேன், என்ன பிரச்சனை இப்படி என்று சொன்னான், காசு கூட வந்துட்டு சொன்னான். And then I said, oh no, they're selling for a higher price. I've set the van, I've set the removers. என்ன சொன்ன, திடீர்னு இந்த பிரச்சனை ஏன் இப்படி, இது எனக்கு கொஞ்சம் காசு கையில் தேவைன்னு சொன்னான். உடனே கடன் இருக்கு அடைக்கணும். And he says, I have loan, I need to I have a debt, I need to sort the debt out. That's why. நல்ல கொஞ்சம் போற எவ்வளவு தேவைன்னு சொன்னேன். And I asked him, how much you need? நான் உடனே சொன்னேன், இந்த 25,000 நான் உனக்கு உடனே தரேன் சொன்னேன். நில்லு புரண்டு போனேன், வெளில போனேன், 25,000 எடுத்து கொடுத்து போட்டு சின்ன லோயர்கிட்ட போனேன், ஒரு கடிதத்தொன்று எழுதினேன், எழுதி போட்டு நான் 25,000 வாங்கியிருக்கேன், இந்த வீட்டை இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு எழுதி போட்டு பேங்க் கொடுக்கும்போது கொடுத்து போட்டு அந்த வீட்டுக்காரனை சொன்ன, இந்த போட்டை எடுத்து நான் கழட்டி வீசுறேன்னு விற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த வீட்டிலே பாட்டி போட்டு அந்த வீட்டிலே நான் படுத்துட்டேன். And I gave the money to him in cash. I took him to the lawyer. I said, okay, I give you the money, no more, don't need the mortgage. அன்றைக்கு நைட்டே அங்கே படுத்துட்டேன். That same night I went and slept there. நீங்களும் தகப்பன்மார் வந்து எந்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்தாலும், no matter what it may be, எப்பவுமே நீங்க ஹீரோவாவே, the mother, the father must be a hero to the children. Amen. ஆதரவா இருக்கீங்க தானே, மனைவிமாருக்கு ஃபாதருக்கு மனைவிக்கு நல்ல கையை தட்டுங்க, பிள்ளைகளுக்கு கை தட்டுங்க, பிள்ளைகள் நல்ல ஹீரோவா இருக்கணும் என்ற தகப்பன். மனைவிமாருக்கு தட்டுங்க, என்னுடைய கணவன் ஹீரோவா இருக்கணும். மனைவிமாருக்கு தட்டுங்க, நல்லா மனைவிமார்க தட்டுங்க, என்ற கணவன் ஹீரோவா இருக்கணும். பிள்ளைகள் தட்டுங்க, என்னுடைய தகப்பன் ஹீரோவா இருக்கணும். Amen. The wives, clap your hands for your husbands. The children, clap your hands for your fathers. Amen. ஹல்லேலூயா. ஹீரோவா இல்லாட்டி அது வாழ்ந்தே அர்த்தம் இல்லை. If you are not living a life of a hero, a strong life, achieving life, it is no point. ஹல்லேலூயா. Amen. மத்தது நீங்களும் நானும் he, father, FATHE, மற்றவங்களை என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும். The fathers must be an encourager, a person who encourages. The mother the same. பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணணும். Must encourage the children. அது பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் வச்சு பொத்த வேண்டிய இடத்துல பொத்தணும், அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அனுப்ப வேண்டிய அனுப்பணும். அது உங்களுக்கு நான் எங்க என்கரேஜ் பண்ணணுமோ அதை என்கரேஜ் பண்ணி தான் நீங்க ஆகணும். And the mothers, the fathers, you must encourage your children. Whatever they do, the right things, encourage your children. ஹல்லேலூயா. அதை என்கரேஜ் பண்ணாட்டி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு முட்டை மாதிரி அப்படியே கிடக்கும், தொட்டோடனே டங்குன்னு உடைஞ்சிரும். If you don't encourage your children, you do not make them stronger, motivate them, they will be like an egg. When you touch it, cracks. ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் இல்ல, நீங்கள் உங்க பிள்ளைகளை 1,00,000 காரியங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். 1,00,000 காரியங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். Not one thing, not two things, but 100,000, many things that are good, you must encourage them in. ஆனால் அதுக்கு எனர்ஜி போகும், டைம் போகும், காய்ச்சி கொண்டு டேடா போய் உண்மைதான். பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் மேக் இட் என்கரேஜ். நீங்க செத்தது பிறகு யார் அந்த பிள்ளைகளை வழி நடத்துறது? When you encourage, it takes your time, it takes your energy. But if you are gone, who is going to lead these children? நாளை எங்க பிள்ளைகளை வளர நேரம் நீங்களும் செஞ்சிருப்பீங்க. இந்த பெரிய தாப்பியா இருந்தாலும் கையை பிடிச்சு கொண்டு நட, இதுக்கு மேல நட, தகப்பன் செய்யறதில்ல. ஸோ அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் A to Z நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். And A to Z, the mother, the father, you must encourage your children. பராக்கிரமசாலியே, oh mighty man of valor, இருக்கிற பலத்தோட போ. go with the strength you have. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினான். An angel came and strengthened the Lord Jesus Christ. நீங்கள் நானும் பராக்கிரமசாலியை போன்னு சொல்றது போல நீங்கள் நானும் எங்களுடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலியை போன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணக்குள்ள தான் பெரிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். As he encouraged Gideon and said, mighty man of valor, you and I must encourage our children. தேவனுடைய பிள்ளை ஒரு சாட்சியாக வேண்டி சொல்றேன். I say for a testimony.
ஜேக்கா போனோடனே அவனுக்கு பயங்கர சேலஞ்ச். ரஷ்யன் பொம்பளைகளாலெல்லாம் வந்தது பயங்கர சேலஞ்ச். வந்து மன்னிக்கணும்னு சொல்கிறதுக்கு மற்ற ரிலிஜன்காரங்கள் பெரிய 15-20 வருஷம் வாழ்ந்தவங்களால பயங்கர சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. I say my eldest son, when he went to Qatar to work, so many challenges came in the workplace. Many different colleagues who have been there 15-20 years gave problems. எல்லா காரியங்களுக்கும் அவனை புஷ் பண்ணி ஏன்டா அவன் இங்கிலீஷ் நல்ல இந்த நாட்டில் பிறந்திருக்கிறான், பிரிட்டிஷ் சம்பளம் கொடுக்குறாங்க, பல எரிச்சல் பொறாமைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. And there's jealous people there who don't want to see him there, young boy who was starting there. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் போயிட்டு 2 வருஷத்தில் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு மேனேஜராக மாறினான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறினோடனே காமர்ஸ் ப்ராடக்ட் மேனேஜராக மாறினான். அவன் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இதுக்கு போயிட்டு அங்கே மீட்டிங், அவனுக்கு அங்கே அமெரிக்காவில் பொறுப்பு, சைனாவில் பொறுப்பு, சிங்கப்பூர் பொறுப்பு, யூகேக்கு பொறுப்பு, அப்படியே வந்தான். And slowly, gradually, he came a higher rank. ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு யார் தெரியுமா? அவன் வேர்ல்ட் வைட்டுக்கே காமர்ஸ் ப்ராடக்ட் மேனேஜராக நெக்ஸ்ட்டுக்கு டைரக்டராக ஆண்டவர் அவனை. And the Lord has lifted him up to be under the director, just right next to the director. அது காரணம் என்ன? அவர் என்கரேஜ். Because I encouraged him. உங்களோட பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறீங்களா? Are you encouraging your children? அவன் சொல்லுவான், ஐயோ எனக்கு நீந்த தெரியாது, எனக்கு பயமா இருக்குன்னு தான் பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். Your children will say, no, I can't do this. மகனே ஒன்னாவது 4 அடிக்கு தள்ளி விடுங்க. First push them to 4 feet. 6 அடிக்கு தள்ளி விடுங்க. Then 6. நீ செத்தா என்ன இருந்தானே அப்புறம் 10 அடிக்கு தள்ளி விடுங்க. To the deep end. Amen. ஐயோ என்ன நடக்கும். You as parents should not worry what will happen. ஐயோ குளிர் அடிக்குது, மழை பெய்யுது, இஸ்ரோ அடிக்குது, காத்து அடிக்குது, ஐயோ பம்பரம் ஆடிக்கிட்டே இருக்காதீங்க. Don't be. The weather will always be raining. It will always be snowing. It will always be cold, hot, whatever it may be. நீ அடிச்சு வராட்டி நான் உனக்கு அடிச்சிருவேன். If you don't go, I will go myself. என்கரேஜ் பண்ணுங்க. Encourage your children. தகப்பமார் எத்தனை பேர் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க? How many parents, how many mothers, fathers going to encourage your children? Amen. நன்றி செலுத்துங்க. Hallelujah. Thank you, Jesus. ஹல்லேலூயா. கடைசியாய் Finally, R. ராக் ஸ்டாரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There's no need to be a rock star. ஆனா ரோல் மாடலா இருங்க. But be a role model. நாங்க கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றுபவர்கள். We are people who follow the footsteps of Christ. அப்ப அவர் யார் எங்களுக்கு ரோல் மாடல்? So who is our role model? இயேசு கிறிஸ்து எங்க தகப்பன். Christ Jesus, our Lord and our Father is our role model. பவுல் என்ன சொல்ல வரார் தெரியுமா? But you know what Paul says? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Apostle Paul says, as I follow Christ, follow me. ஆனா அவன் யாரை சொல்லலன்னா நீங்க இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லல. Apostle Paul didn't say follow Christ. ஆனா எந்தாவது ஒரு பாஸ்டர் சொல்லுங்க என்னைய பார்க்காதீங்க அவரை பாருங்கன்னு சொன்னா அந்த பாஸ்டர் எல்லாம் ஒரு பூஸ்டர். If the pastor says don't look at me, look at God, yes, he's right, look at God, but the pastor should be an example. பவுல் அப்படிதான் சொல்றான். Because that is what Apostle Paul இயேசுவை பாருன்னு சொல்லவில்லை. He didn't say look to Jesus. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன செய்யுங்க என்னை பின்பற்றுங்க. Follow me as I follow Christ. அப்ப நீங்கள் நானும் தான் ரோல் மாடலா இருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளை உங்களோட வாழ்க்கையில ஏடிசட் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக காரியங்களா இருக்கலாம், சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களா இருக்கலாம், நீங்க ரோல் மாடலா இருந்து அவர்களை வழி நடத்தணும். In all things you must be a role model to your children. In the society, in the church, in all things, in the spiritual life. உங்ககிட்ட இருந்து தான் உங்ககிட்ட போகணும். From you must go the blessings. நீங்க எப்படி உடுத்தி எப்படி ஸ்டைலா இருக்கீங்களோ அதுதான் உங்ககிட்ட போகணும், அதை விட உங்ககிட்ட மேலே போகட்டும். How you dress, how you eat, how you live, they must live, but even live greater. எந்த ரெஸ்டாரண்ட் போறீங்களோ, என்ன பெர்ஃப்யூம் வாங்குறீங்களோ, எந்த ஃப்ரெண்ட்ஸ் மார வச்சிருக்கீங்களோ, எப்படி நாகரீகமா இருக்கீங்களோ அதை வச்சு தான் அந்த பிள்ளைகள் அதுக்கு விட மேலே போகட்டும். அதுக்கு விட கீழே வந்தா மானேன் இருக்கக்கூடாது. Look at the friends you have, the people you speak with, the life you live, they must live that life, but greater than that. ஆவிக்குரிய வாழ்க்கையில யார்கிட்டயும் போய் கற்றுத்தரல, நீ என்னகிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலே போதும், உன்னை கர்த்தர் பெரிய விதமாக The spiritual life you learn from the parents. நீங்க தான் உங்களுக்கு ஹீரோவா இருக்கணும். You must be நீங்க தான் ரோல் மாடலா their இருக்கணும். hero, their role model, their example. நீங்க ரோல் மாடல் என்று சொல்லாம இருக்கக்குள்ள அவங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல என்னது சேலை, தாயை போல பிள்ளை. அப்ப நீங்கள் நானும் ரோல் மாடலா இருக்க போக்கலன்னு சொல்ல, இங்க நான் இப்படி இருக்க நீ என்ன இப்படி இருக்கிற, உனக்கு எனக்கு இருக்கா? And if you're a role model, if you're an example, you can ask your children, I am like this, why are you like this, what is wrong with you?
நீங்க 1 மணி மட்டும் படுத்துக்கொண்டு இருந்தா பிள்ளை 3 மணி மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கும். If you sleep until 1 p.m. then the child will sleep until 3 நீங்க ஒரு p.m. கிழமைக்கு 2 தடவை குளிச்சா பிள்ளை 2 தடவை குளிச்சிட்டு If you இருக்கும். only have a shower twice a week, then that child will only have a shower once a week. நீங்க நல்லா உடுத்தாத பட்சத்துல பிள்ளை அப்படிதான் உடுத்தி கொண்டே இருக்கும். If you don't dress properly, then the child will not dress properly. நீங்க நல்ல கடைக்கு போகாட்டி அந்த பிள்ளை அதே கடைக்கு தான் போய் கொண்டே இருக்கும். If you don't go to the right shop, they will go to the wrong. If you go to the wrong shop, they will go to the wrong. நீங்க shop. பிள்ளையான ஆட்கள் பழகி கொண்டு வந்தா அவங்களும் பிள்ளையான ஆட்கள் தான் பழகி கொண்டே If you இருப்பாங்க. surround yourself with the wrong friends, the wrong people, the wrong talking words, they will surround themselves. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்துல போட்டு இப்படி தான் இருக்க போறவங்களோட ஃபண்டமெண்டலி நீங்க உங்க வாழ்க்கை இல்லாட்டி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. If you don't put a foundation in your spiritual life and live your spiritual life correct with the living God, then they in the same way will make the same உங்க mistake. ரூம் எப்படி இருக்குதோ அப்படி தான் அவங்க ரூம் இருக்கும். எப்படி உங்க கார் இருக்குதோ அப்படி உங்க காரும் இருக்கும். How your room is, their room will be. How your house clean is, their room will be. How your car is, their car will be. குருடனுக்கு வழி காட்ட The முடியாது. blind cannot show the blind the way. நீங்கள் நல்ல ஹீரோவா இருக்கணும். You and I should be a good role model. தேவனுடைய ஒரு காரியத்தை சொல்லி தரேன். I teach you one thing. தியாகிகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை. I teach you one thing. The person who sacrifice may not be beautiful, ஆனா அவருடைய தியாகங்கள் அழகானவைகள். but their sacrifice is beautiful. யாருக்கு விளங்குச்சு? Do you understand? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தியாகிகள் பாத்தீங்க சொன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டிய தகப்பன்மார்கள் தங்களுடைய சரீரத்தை தங்களுடைய நேரத்தை தங்களுடைய வேர்வையை கொடுத்து இரவும் பகலும் வேலைகள் செஞ்சு தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தங்களுடைய ஆசா பாசங்களை பார்க்காமல் எல்லா காரியத்தை செய்கிறதான தியாகிகள் இருக்கிறார்கள். There are people who sacrifice, fathers who sacrifice, mothers who sacrifice. They give their time, they give their energy, they give their sleep away, they give their everything away. தியாகிகள் என்று சொல்லும்போது பைப்பில் கட்ட வேலை செய்யறவன் அவனோட நாத்தம் அவனோட உடம்பு அவனோட உடப்புடைய பாரங்கள்லாம் நினைச்சு பார்க்க இயலாது. அப்படியாப்பட்ட பாரம் இந்த ஆமிக்காரங்களாம் நேவிக்காரங்களாம் பார்த்து சொன்னா அவங்களுக்கு யுத்த நாட்கள்ல சேவெடுக்க முடியாது. இப்படி வளர்த்து கொண்டிருப்பாங்க. நல்ல சாப்பாடு இருக்க டின் சாப்பாடு தான் அது கூலா இருக்கும். அதை வெட்டி போட்டு சாப்பிடணும். பல பாடுகள் மத்தியில் இந்த ஆமிக்காரன் ஏன்னா தியாகம் பண்ணுகிறவர்கள். Those who sacrifice, example like soldiers, like the military people, they can't look after themselves, they can't pamper themselves, they can't do certain things because they don't have the same privilege, the same time as you and I. ஆனால் தியாகிகள் அழகாக இருப்பதில்லை, அவருடைய தியாகங்கள் அழகு. So the people who sacrifice may not be beautiful, but their sacrifice is beautiful. தாய்மார் செய்கிற தியாகங்கள் அழகானவைகள். The mother's sacrifice, even though she may not have the energy. தகப்பன்மார் செய்கிற தியாகங்கள் அழகானவைகள். The father may not have the energy, but the sacrifice is beautiful. ஆனா நீங்க அதற்காக வேண்டி நான் ஹீரோவா இருக்க முடியாது, நான் தியாகம் பண்ணி கொண்டிருக்க அந்த எண்ணத்தில் இருக்க கூடாது. But just because you are sacrificing doesn't mean you cannot be a hero, doesn't mean you cannot be a role model. தன்னை போல பிறரை நேசி. Love your neighbor as you love yourself. நீங்க பிழையா அதை எடுத்துக்கொள்றீங்க. You're taking it the wrong way. அது அன்பு மாத்திரம் தான். தன்னை போல பிறரை நேசி. He's saying that is love. No. தன்னை போல பிறரை நேசி என்ற அடுத்த வசனத்துல சொல்லுது, உன்னை நேசிப்பது போலவே பிறரை நேசி. He says as you love yourself, love your neighbor. அப்போ உன்னை நேசிக்க போக்குள்ள உன்னுடைய உடம்பு, உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய உடுப்பு, உன்னுடைய படுக்கை, உன்னுடைய நித்திரை, உன்னுடைய ரெஸ்ட், உனக்கு வரப்போற ஆசீர்வாதங்கள், மகிமையான வாழ்க்கை, சந்தோஷமான பயணங்கள், உல்லாசமான வாழ்க்கைகள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கதான ரகசிய சந்தோஷமான வாழ்க்கைகள் கல்யாணம் கண்டவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் நானும் என்னவா இருக்க வேண்டுமெண்டா அதை நேசிக்கிறது போல நாங்கள் நேசிச்சா தான் தேவனுடைய பிள்ளை நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். The way you love yourself, the way you look after yourself. If you do not look after yourself, how can you look after the other person? If you do not love yourself and treat yourself the right way, how can you treat your neighbor? ஆக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க வாழ்ந்தா போதும்னு சொல்லி போட்டு நீங்க ஹீரோவா போகாதீங்க. நீங்க எப்பொழுதுமே ஹீரோவாவே இருங்க. Amen. Amen. செவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். Only if the wall is there you can do the art. நானும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். I need to be proper. And மனைவி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். My wife must be proper. And பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். Children must be well and proper. சபையார்களுக்கு சொல்லி தரேன், சபையார்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். And the church should be proper. Amen. நான் மாத்திரம் போயிட்டு சொல்லாமல் உடுப்பு வாங்கிட்டு வர மாட்டேன். நான் முடி வெட்டுறேன்டா அந்த பிள்ளை முடி வெட்டணும், நான் ரெஸ்டாரண்ட் போகிறேன்டா அந்த பிள்ளை ரெஸ்டாரண்ட் போகணும், நான் என்ன வாங்குறேனோ அந்த பிள்ளைகள் வாங்கணும். என்ன சொல்லண்டா தேவனுடைய பிள்ளை, நான் எப்படி உடுப்பு வாங்கணும், 12 சாரியா இந்த பெட்டியில் போடு, இப்படி இந்த மனுஷன் இப்படி இந்த 12 சாரியா வாங்கி போடு, நல்லா உடுத்து, நல்லா உட்காரு, நல்லா சாப்பிடு, நல்லா இரு. நீங்களும் நானும் சந்தோஷமாய் குடும்பம் நடத்துறதுக்கு, சந்தோஷமாய் காரியங்கள் நடத்துறதுக்கு ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டும். Amen. We must lead the families in the right proper way. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை,
அந்தந்த பணத்துக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஹீரோவாய் வழி He will நடத்துவார். bless you accordingly. You do the right things in the right way. சில குடும்பங்கள் நான் பேர் சொல்லணும், அவங்கள எனக்கு தெரியும், இங்கேயும் இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, பெருசா பணம் இல்லை, கொஞ்சம் பணம் தான், ஆனா அவங்க குடும்பத்துல சந்தோஷமா சமாதானம் நல்ல ஹீரோவாய் I know இருக்கிறாங்க. many families, they don't have all the money, they don't have everything, but they are still happy, they are still in peace. அல்லேலூயா. Amen. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் நான் As children of God, you and I, சொல்லி முடிக்க போகிறேன். I'm going to finish off. தகப்பன்மாராய் இருங்கள். Fathers, be as good fathers. வேதம் சொல்லுகிறது நீங்கள் புருஷராய் இருங்கள். The Bible says, be good husbands. அல்லேலூயா. புருஷராய் இருக்க வேண்டும். Amen. புருஷன் சொல்லும் பொழுது ஏன் சொல்லுங்க, அவங்க தான் தலைவர்கள், அப்படியே இருக்கணும். You are the standard, you are the leader. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஸ்கை நியூஸில் பிபிசி நியூஸில் புதுசாக ஒரு காரியம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது, ஒரு புதிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு. A new news came from Sky News, BBC News. கணவன் மனைவி 25 வருஷமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள் வேக்சின் ஊசி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. Husband and wife who've lived for 25 years together, they don't need the vaccine. காரணம் ஆல்ரெடி அவங்களோட வீட்டில் அவங்களோட இதில் அந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காக Because they survived 25 years, husband and wife, they already have they நீ ஏண்டா முந்திர நான் சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து அவங்களோட உடம்புல வந்துட்டு they already been affected by the virus. அந்த வைரஸ் வியாதி எந்த வியாதி வராத அளவுக்கு உங்களுக்கு அந்த உடம்புல வைரஸை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. You have the immunity because you survived for 25 years. காரணம் அவங்க 25 வருஷமா அவங்களோட ஒண்டா வாழ்ந்து சண்டை பிடிச்சு கடிச்சு உதைச்சு முழிச்சு பேசி கட்டி பிடிச்சு எல்லாம் செஞ்சபடியா அந்த வைரஸ் சுழுக்கபடியா வெளியில இருக்க ஒரு வைரஸ் ஒன்று வராது. Because the husband and wife, they fought, they loved, they kissed, they hugged, they fight, they did all these things, they survived the virus. What is a virus compared to that? யாருக்கு அந்த வைரஸ் வரப்போகுது, யாருக்கு அந்த வைரஸ் வரப்போகுது, வராது. ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். Because they have that much immunity. Amen. They're that strong. ஆனா காயம் வராத காயங்களா இருக்கணும், காயம் வராத காயங்களா இருக்கணும். There should be pain without the wounds. Amen. There should be pain without the wounds. ஊமடியா இருக்கணும், ஊமடியா இருக்கணும். வாழைப்பழத்துல ஊசி போடுறதா இருக்கணும். You must, just as you put the needle through a banana, very soft. அப்ப நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, And what I want to say to you is, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், I say to you, நீங்க ஜீரோ வரைக்கு சான்ஸே இல்ல. there is no chance for you to be ஐயா in இப்ப zero வந்திருக்க position. வைரஸ் கூடி வராத ஐயா, அவ்வளவுக்கு சக்தி கணவன் மனைவி 25 வருஷமா வாழ்ந்தாக்க உங்களோட உடம்புல எந்த விதமான வியாதி வெளியில இருந்து வராது. Amen. No disease can touch you if you can survive that. அவகிட்ட இல்லாத வியாதி அன்னைட்ட வரப்போகுது. Whatever disease is not in the other half, will it come to you? No. அவ சரியான நல்லவ, She is good. அவக்கு பிசாசோடையும் உறவு இருக்கு, அவக்கு பிசாசோடையும் உறவு She has இருக்கு. relationship with the devil. சாதாரண ஆளா அவ, He's a normal person, no? பார்க்கத்தான் தேவதூத மாதிரி இருப்பா, He's just looking this like angel. ஆனா பிசாசோட உறவு வச்சிருப்பா ரகசியமா. But there's a relationship with the devil. ஆனா கண்ண நாளைக்கு அவளுக்கு வச்சிருக்கவே இயலாது. But not for many days. நேரங்கள் வரக்குள்ள டைம்கள் வரப்போக்குள்ள லேசாக வந்து In the certain times, உடனே என்ன சொல்ல வேண்டாம், இந்த நீயும் சாப்பிடு, eat this. நீ சாப்பிடு. அவ பிசாசு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் They இருந்தாங்க. were together. அப்பதான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. He's given everything. அதை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் கொடுத்திருக்கிறாரு. He is given to multiply, to look after, to have authority over. ஆனா இங்க வக்கு கழுத்து போச்சு. But at one point, அங்க அவர் வந்துட்டாரு. and the serpent came there. அவளோடையும் பயப்படாம உறவு வச்சுட்டா. அவங்களுக்கு எங்களை விட கொஞ்சம் தைரியசாலி, எங்களை நம்பிக்கை பொம்பளைகள் தான் இருக்குது. Eve was more confident then. என்னத்தான் இருந்தா பொம்பளை இல்லாத வாழ இயலாது. We can't live without the woman. The men cannot live without woman. பெண் ஆண் இல்லாமல் வாழ்வாள், ஆனா ஆண் பெண் இல்லாமல் வாழ முடியாது. The woman can live without the man, but the man cannot live without the woman. ஆனா என்ன நினைச்சா, அவனோட சந்தர்ப்பம் கிடைக்குள்ள போயிட்டு ரகசியமா இருந்து காய்ச்சி போட்டு அவளுக்கு தாங்க இல்லாத நேரம் கிடைக்கிற அலுப்பு, கிடைக்கிற பேச்சு, கிடைக்கிற பிரச்சனை, கிடைக்கிற அடி வார்த்தை, ஐயா என்னத்தான் இருந்தா அவருக்கு நான் சொல்லித்தாங்க, இந்தாங்க நீங்களும் பாதி சாப்பிடுங்க.
And then all the problems, all the work, all the tiredness, she goes and speaks to him from the tree, and then he says, no, okay, at least I had to come back to நானும் the அதை husband. சாப்பிடணும், நான் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு சாப்பிடணும். And the joy I receive, the rest must receive as well. ஆனால் நாங்கள் பிசாசுகிட்ட போக மாட்டோம். We don't go to the devil. ஆனால் எங்களை ஆண்டு ஈரா வச்சிருக்கபடியா பிசாசுகிட்ட போனாலும் விடுதலை செய்யறது கத்திரங்களை Amen. But he has made us from zeros to heroes to deliver those. Amen. அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளையே, Children of God. let me say something important. Amen. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி I'll தரேன். say something very important. குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட். The family is important. குடும்பம் இம்பார்ட்டன்ட். எனக்கு சேர்ச்சை விட எது தெரியுமா எனக்கு இம்பார்ட்டன்ட்? இப்போ நான் யோசிக்க போகிறேன். பட் ஐ கான்ட் டீச் இன் த பைபிள். சேர்ச்சை விட எது தெரியுமா எனக்கு இம்பார்ட்டன்ட்? குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட். The family is important. Amen. யாருக்கா கேள்வி இருக்கா? அவங்களுக்கு பதில் தரேன். குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட். முதலாவது தேவன், First God, ரெண்டாவது குடும்பம், second the family, மூன்றாவது தான் ஊழியம். third is the ministry. ஆனால் எங்கள் சபையில் அப்படி இல்லை. But in our church it's not like that. எங்கள் சபையில் அப்படியான நாட்கள் இல்லை. In that church it was not the people, it's not like that. ஆனால் இந்தியாவிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், But in India, பிள்ளைகளை வளர்க்காம, they don't look after their children. பிள்ளைகளை பார்க்காம, They don't see their children. பிள்ளைகளை பராமரிக்காம, They don't take care of their children. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை They செய்யாம, don't do what they need to do for the இவர் children. பாஸ்டர்னு ஊரு உலகமெல்லாம் சுத்திட்டு He goes as a man of God around the whole பிள்ளைகள் town. தகப்பனை பார்க்காத பட்சத்திலே Their own children cannot see the இப்ப father. அந்த பிள்ளைகள் இப்ப ஆண்டவரல்ல பாக்குது, ஆண்டவரை வெறுக்குது. And that children is not looking at God. நீ because they எனக்கு hate அப்பாவா God. இருந்த என்ன சீம்புல் கூட்டி கொண்டு அதுக்காண்டி சீம்புல்ல போயிட்டு படுத்துக்கிட்டு இருக்காதீங்க, சீம்புல்ல தான் சண்டைக்கு போய் கொண்டு இருக்காதீங்க, ஆறாவது நேரம் இருக்க போய் கொண்டு இருக்காதீங்க, ஆனா மத்த நேரம் போங்க. Carry on. If you don't take your children outdoors, but there's a time to do all these things. டியூஷன் கூட்டி கொண்டு போங்க, ஆராதனை ஜெபம் இல்லாத நேரம் போங்க. Take them tuition, but not at the right time. பார்ட்டிகளுக்கு போங்க, பாபகிக்கு போங்க, அது இல்லாத நேரம் கூட்டி Go கொண்டு to your போங்க. family occasions, your family events at the right time. ஆனா அது ஒன்றும் இல்லாம ஆண்டர் ஓடிக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா நடக்கிற என்னன்னா அந்த பிள்ளைகள் அந்த ஆண்டர் வெறுப்பாங்க. But if you always don't do the basic things and say God, 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 God is not going to do anything. ஒரு பாஸ்டர் என்ன தெரியுமா செஞ்சாரா? ஆண்டர் வர போறான்னு சொல்லி போட்டு வீட்டை விட்டு போட்டு அப்படியே எல்லாம் கொடுத்துட்டாங்க. One pastor, what he did is he said Jesus is coming soon, so he sold his house, sold everything. ஆண்டவர் வரல. Jesus is not here இப்ப yet. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரும் தேவையில்லை. And those children, because of the problems they are going through now, திருவள்ளிக்க they don't போகல need அந்த God. பிள்ளைகள் ஆண்டருக்காண்டி வாழ்வாங்களா? If the children are put on the street, will they live? Say God. பேலன்ஸ் டீச் அவன் சொன்ன நீ ஒரு பூல் அப்பா, நீ ஒரு பூல் அப்பா. And he's foolish. ஆயத்தத்தோட இருங்க, Be ready. ரெடியா இருங்க, இருக்கு மட்டும் நன்மைகளை செய்து ஆண்டருக்கு ஆசீர்வாதமாய் வாழுங்க. Be ready. எதிரிகள் முருண்டை விருந்தோட ஆயத்தப்பட்டு என் தலை என்ன அபிஷேகம் வேணும், பாத்திரம் நிரம்பி வழியும் நிரம்பி வழிட்டு மற்றவங்க வாழ்ந்துட்டு போகட்டும். Amen. You be a blessing to many. Amen. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறதான காரியங்கள் என்னென்றால், And as children of God, what do you have to do is, நீங்கள் நினைங்க வாழ்க்கையில in our lives, குடும்பம் முக்கியம். the family is important. தேவனுடைய குடும்பத்தை நடத்த தெரியாத தேவனுடைய சபை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியவே முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்றது, 1 தீமோத்தேயுல சொல்றது, 2 தீமோத்தேயுல சொல்றது. If you cannot lead the family in your home, you cannot lead the church, the house of God. ஆனா எங்க சபையில எல்லாம் நல்ல தகப்பன்மார், நல்ல குடும்பம். In our church, I can say very, very good இத fathers. நான் பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு சொல்றேன். நான் இத பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு சொல்றேன். And I say to those who are watching, உங்களோட குடும்பங்களை நடத்துங்க. lead your families. ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாருன்னா, One day, one pastor, பாஸ்டர் அம்மா என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி மீட்டின்னு ஓடிக்கொண்டே இருப்பாங்களா. Pastor Amma, the wife of the pastor will always be going to meetings. பாஸ்டர் அம்மாவை காட்டிலும் பாஸ்டர் அம்மாவுக்கு வேலை கூட. பாஸ்டருக்கு காட்டிலும் பாஸ்டர் அம்மாவுக்கு வேலை கூட. The pastor's wife has more work than the pastor himself. மீட்டிங் ஓடிக்கொண்டே இருக்க போக்குல, And when that pastor's wife was running meeting, பாஸ்டர் வந்தாங்க. சாமுவேல் come here quickly come. Well done. Come on. அப்போ சாமுவேல் அப்போ என்ன இப்படி இருக்கு, சாமுவேல் அழகாக காட்டணும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவர் சாமுவேல் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, இவரும் சேவிஸுக்கும் போகணும், இவர் போய்ட்டு பண்ணை வாங்கி கொடுப்பாரு அல்லது தோசையை வாங்கி கொடுப்பாரு, இப்படியே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார். And the pastor, his wife was going to all the meetings. The pastor
because the children need food, he will buy them from the shop. He will buy the food. இவர் கொஞ்சம் களைச்சு போனார். And then slowly the அம்மா pastor, வருவா கால் 5 மணிக்கு போயிடுவா ஜெபத்துக்கு. mom will go at 5 a.m. to prayers, ஜெபம் முடிச்சு வருவா. finish prayers. வந்து சொல்லுவா நான் காலை ஜெபத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். I finished the morning prayers. அப்புறம் 10 மணிக்கு வருவா. 10 a.m. she comes. நான் உபவாச ஜெபத்துக்கு போறேன். I'm going to the fasting prayer. நான் உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வந்துறேன். I go to the fasting prayer. அப்புறம் 3 மணிக்கு வருவா. She comes at 3 p.m. நான் பகல் வேளை மத்தியானம் அந்தி நேரம் ஜெபத்துக்கு நான் போறேன்னு I go to சொல்லுவா. the evening prayers. அப்புறம் சொல்லுவா நான் இரவு கூட்டத்துக்கும் போயிட்டு And I வரேன். go to the all night prayers. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. And the pastor, பிள்ளையும் பசியா இருக்குது. the children are getting hungry. ஆனா இந்த ஐயா என்ன செஞ்சாரு, இந்த பாஸ்டர்மான வேலை இது தானே, இந்த பாஸ்டர்மான வேலை இது தானே. This is the pastor's wife job. ஆனா இப்படியே போயிட்டு வந்தேன். இந்த ஐயா பார்த்தாரு, இந்த ஐயா பார்த்தாரு, சம்சன் ஐயா பார்த்தாரு, டேவிட் ஐயா பார்த்தாரு, ஒண்ணுமே சரி வராது. And then he saw, no, we can't do nothing. அப்படி ஒருத்தியை கூப்பிட்டு எடுத்து He told another woman, இங்க வாப்பா இப்படி வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி போட்டு அவனோட கொஞ்சம் வாழ துவங்கிட்டார். and then he began to live with her. வாழ்ந்து கொண்டே இருக்கிற நேரம் நடந்துச்சு. While he's living, இந்த மனுஷிக்கு கோபம் வந்துட்டு, the pastor's the first wife, நான் உயிரோட இருக்கக்குள்ள எப்படி வேறொருத்தவரை கூட்டிக்கிட்டு வந்து how, வச்சிருக்கலாம். as I'm still living, how can you bring someone else? அவர் சொன்னார் எல்லாம் பெரிய பாஸ்டர் எல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங்கை கூட்டி விடுங்க. Bring all the big pastors and we have a meeting. ஒருத்தரும் கேட்கல இந்த காரியத்தை. No one listened. ஒரு விடுதலையும் கிடைக்கல. No answer. உடனே சொன்னா போயிட்டு பிஷப் ஐயா கூட்டிட்டு வாங்க. Call the bishop, he said. பிஷப் ஐயா வந்தார். The bishop came. பிஷப் ஐயா வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு He said, when the bishop sat down, அவர் வந்தோடனே நல்ல இனிப்பு முறுக்கொன்னு செஞ்சு கொடுத்து அனுப்புனாங்க. he gave a nice food. முறுக்கு செஞ்சு நல்ல இனிப்போட கொடுத்து அனுப்புனாங்க. Nice sweet snacks. அவர் நல்லா சாப்பிட்டார். He ate well. போனோன்னு இனிப்பு தானே கொடுப்பாங்க. When they go, they give sweet first. அவர் சாப்பிட்டார். He gave the sweet. சாப்பிட்டு முடிஞ்சோடனே அது கொஞ்சம் போனோடனே நல்ல சப்பாத்தி, நல்ல குருமா, சிக்கன் குருமா, lamb குருமாலாம் செஞ்சு அப்படியே மேசையில் அழகாக வச்சாங்க. And nice chicken curry, lamb curry, a nice food on the table. The second wife. பிஷப் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்களா. All the pastors, all the bishop, he gave food. அவங்கெல்லாம் நல்லா வயிறு முக்க நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு And after they ate really well, நல்ல டெசர்ட்டும் செஞ்சு நல்ல சீனியெல்லாம் போட்டு நல்ல சக்கரை பொங்கலெல்லாம் செஞ்சு நல்லா அழகாக கொடுத்தாங்க. சுகர் வியாதியெல்லாம் மறந்து அவங்கெல்லாம் ஒரே அடி அடிச்சிட்டாங்க. and they all ate the nice dessert. ஒரு அடி அடிச்சிட்டாங்க. They forgot about their diabetes and ate that sweet. இப்போ பிஷப் ஐயா கேட்குறாங்க, இப்போ அம்மா கேட்குறாங்க என்ன செய்யலான்னு கேட்டாங்களா. And then the bishop asked, okay, so what is the problem? அவர் சொன்னார், பிஷப் ஐயா, The bishop said afterwards, நானும் இது ரூல்ஸாவே இப்படி செஞ்சு கொள்ளன்னு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் போல. I said it would be nice to have this rule. என்னப்பா ஒரு நாளைக்கு சப்பாத்தி கிடைக்குது, பரோட்டா கிடைக்குது, சிக்கன் குருமா கிடைக்குது. ஆமாம், நீங்கள் இப்படி செய்யலாம், நீங்கள் நாங்கள் சட்டத்தையே கொண்டு வர, நீங்கள் வீடாக போயிட்டு சத்தியங்களை சொல்லி வீடாக போயிட்டு இருந்து வீடாக ஜெபத்தை வச்சுட்டு வாங்க, நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு கொள்ளங்கிறதான ஒரு முறையை கொண்டு வருவோம். And we have one for the spiritual, one for the worldly things. குடும்பத்தை நடத்தல. It's because she didn't look after the family. இது எந்த கொப்பி இல்லை, இது தினகரனையோட கொப்பி. This is from Brother D.J. Thinagaran. என்ன சொல்ல வரேன்டா, குடும்பம் முக்கியம். What I say is the family is important. ஏனெண்டா Why? நான் முதல் சொன்னேன் ஆரம்பத்தில், I said to you before, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர். you are the head of the family. அந்த மனுஷன் இப்போ பார்க்குறோம், இவனுக்கு வாரட்டும் வீட்டுக்கு. இது அங்கே இந்தியாவில் நடந்தது. எங்கே This happened in India. எந்த மனுஷன் தான் சனிக்கிழமை பார்த்தா வீட்டுக்கு வந்தோன்னா முட்டை தோசை, நெய் தோசைலாம் போட்டுருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் அவனில் வச்சு, மீன் அவனில் வச்சு, லேம் அவனில் வச்சு, மற்ற இந்த கம்பு குச்சியில் சாப்பிட என்னது இதெல்லாம் செஞ்சு அப்படியே வச்சுருந்தா. நல்லா கவனிப்பான், நல்ல அன்பாக. ஒரு நாள் நாங்கள் போயிட்டு பிளேட்டுக்கு கை கழுவ மாட்டோம், அவகிட்ட கொடுத்து அவள் எல்லாம் நல்ல அன்பாக செய்வாள். நல்ல அன்பான தாய், அன்பான மனைவி. Amen. ஆகிய நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். என்ன சொல்ல வரேன்டா, இது ஏன் நடந்தேன்டா, அவக்கு ஊராக போய் சுற்றி கொண்டிருந்த She went all around the town but didn't look after her. பாருங்க, இந்தியா ஸ்ரீலங்காலெல்லாம் பாருங்க, குடும்பத்தை நடத்தாம. குடும்பம் முக்கியம் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் தேவன் நோவா குடும்பத்தை நேசிச்சு அந்த குடும்ப குள்ளத்தை எல்லாத்தையும் கூட வச்சாரு. Amen. The family is important. Amen. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக முடிச்சுக்க போகிறேன். And finally, ஃபாதர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதை FATHER நான் சொல்லி முடித்தேன். I showed you from that word father how a father should be. அவர்கள் எப்படியாப்பட்ட தியாகிகள் என்று சொல்லி கொடுத்தேன். What sort of sacrifice fathers make.
குடும்பம் எவ்வளவு முக்கியம்ங்கறதை சொல்லி கொடுத்தார். how important the family is. ஆனா எங்க சபைக்கு இந்த குடும்பத்தை நடத்துற காரியம் எங்கட சபையில எல்லாம் அப்படி வாரதில்லை. குடும்பத்தை விட்டு போட்டு ஊழியத்துக்கு வரல. அதுக்கு நாங்க குடும்பம் தான் பாடுபட்டு அப்படி சரி. ஜோசப் எல்லாம் உங்களோட மனைவி விட்டு போட்டு வாரது உண்மை எனக்கு தெரியும். And I know certain men come, you leave everything, எங்க சபையில அது 100% குறைவு. in the right time to come and do the ministry. அப்படியே இருக்க கணவனுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும் தேவனுடைய பிள்ளையே? அப்படியே இருக்க கணவனுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? You know what they will receive? அது கர்த்தர் சித்தமான அது பெரிய சப்ஜெக்ட். நான் வேற ஒரு நாளைக்கு நான் கதைக்கிறேன். Amen. அந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட். அதை நான் வேற ஒரு நாளைக்கு It's a கதைக்கிறேன். big subject. I'll speak that. ஆனா சின்ன தலையங்க தான். நீதிமொழி 31 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. From Proverbs 31 you can see this. பிரபுக்களோடு ராஜாக்களோடு தேவன் உட்கார They will பண்ணுவார். sit with princes and kings. அதனால ஆனா எனக்கு 100 காரியம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. There is no time. Amen. எத்தனை பேர் ஆண்டவர் பேசி இருக்கிறார்? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஃபாதர் என்றா இப்படி தான் இருக்கணும். ஃபாதர் என்றா இப்படி தான் இருக்கணும். Amen. This is how a father should be. Amen. ஆனா அதே நேரத்துல பெரிய ஃபாதர் யார் தெரியுமா? But the greatest father of all என் பரலோக பிதா. is our heavenly father. Amen. நித்திய பிதா. Amen. Everlasting father. தேவனுடைய பிள்ளையே நீங்கள் ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். I say one more word and I finish off. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 139 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா Psalms 139 it says அவர்தான் பெரிய ஃபாதர். he is a great everlasting father. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். Oh Lord, you have searched me and known me. You know when I sit down and when I rise up. You discern my thoughts from afar. You search out my path and my lying down, and you are acquainted with all my ways. முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேலே வைக்கிறீர். And Lord, you put your hand upon me and guide me. ஓ இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது உயரமாய் இருக்கிறது. And this even before the word of my tongue, this is altogether. உம்முடைய ஆவி மறைவாக எங்கே போ? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Where shall I go from your spirit, or where shall I flee from your presence? ஆனால் முக்கியம் இல்ல. 1000 காரியம் சொல்ல ஒரு காரியத்தை சொல்லி And முடிக்கிறேன். above all it says 13ஆம் வசனம் சொல்கிறது, Verse நீர் என் 13. உள்ளிருந்தங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றுகிறீர். For you formed my inward parts and knitted me together in my mother's நான் womb. பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்ட படியால் உம்மை துதிப்பேன். Amen. And I praise you for I am fearfully and wonderfully made. தேவனுடைய பிள்ளை இவர் தான் எங்களை படைத்தார். He is our creator. எங்கள் உரிந்தங்களை ஆராய்கிறார். He knows our inside out. உட்கார்தலை He அறிந்திருக்கிறார். knows when we sit down. அவர் தான் எங்களுக்கு நல்ல தகப்பன். He is a good father. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் தேவன் கைவிட Even if your மாட்டார். mother and father forsakes you, he will not forsake. ஓ பொல்லாத தகப்பன் இந்த காரியங்களை செய்ய தெரிந்தால் பரமபிதா செய்வது அதிக நிச்சயம் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்க தேவன் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. If your father's evil know to do this, my Lord God knows. நன்மையான இந்தயும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி எங்களுக்கு வருகிறது. சோதிகளின் பிதா அவர்தான் பரலோக பிதா. A wonderful gift comes from the heaven above, the heavenly father. தகப்பன் இல்லாதவருக்கு தகப்பனாய் இருக்கு. He is a father to the fatherless. தாய் இல்லாதவருக்கு தாயாய் He இருக்கு. is like a mother to those who don't have a mother. That is what King David says. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். If my mother and father forsake me, my Lord God will not forsake me. தியாகியாகிய Hallelujah. பாதரவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். Amen. I give you my greetings. அதே போல தியாகியான தாய்மார்களுக்கு அன்பை நான் And the தெரிவிக்கிறேன். mothers and fathers who sacrifice, I give my greetings. ஸ்தானத்துக்கு வாருங்கள். Amen. Come to your position. அப்பொழுது கர்த்தர் உங்களை And உயர்த்துவார். the Lord God will lift you accordingly. எது போனாலும் என் ஈரங்கள் ஸ்தானத்தை என் வீட்டில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I will not leave my position in the home. உங்கள் குடும்பத்துக்கு அது அப்படி ஆயப்பட்ட காரியங்கள் In தேவை. the same way, your family need that. பாஸ்டர்மாருக்கு நான் சொல்றேன், And to the pastors I say, ஊழியம் ஓடாதீங்க. do not run ministry. உங்க குடும்பத்தை நடத்துங்க. Lead the family. உங்க பிள்ளைகளை நடத்துங்க. Lead the children as example. இல்லாட்டி மகனே ஏலிட பிள்ளைகள் போல Or you become like Eli's children. உனக்கு ஒண்ணுமே செய்யலாது. You cannot do nothing. அந்த கதிரில் அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். You only sit on that seat. உட்கார்ந்திருந்தா என்ன நடக்கும்? எங்கேயாவது போகாட்டி What will happen if you sit down and don't go anywhere? அந்த துக்க செய்தியை கேட்டோன்னே என்ன நடக்கும்? And you listen to the sad, ஒண்ணுமே நடக்காது. nothing will happen. நடக்க என்ன தெரியுமா? What will happen? செஞ்சு காட்டினாதான் விளங்கும். ஏலி Eli was sitting, அப்படியே இருந்தான். வயசு போயிட்டு old age.
வயசு பண்ண என்ன நடக்கும்? What happens when you're old age? எங்கே போக முடியுமா? Can you go anywhere? போக முடியாது. You cannot go anywhere. கதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தான். You sit in that one place. வழி மேலே இழி வச்சு தன்னுடைய பிள்ளைகளோட கவலை நிமித்தம் அப்படி யோசிச்சு கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன நடக்க போதோ, உடன்படிக்கை பெட்டியும் கொண்டு போனாங்க, என்ன நடக்க போதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். And he's wondering what is happening. They took the Ark of the Covenant to war. What will happen? அங்கிருந்து செய்தி வந்தது. The story came. The news came. வந்த நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? அந்த தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு கடைசி நிமிஷத்தை போடுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க இங்கிலீஷில்? கடைசி போடுவாங்க, அந்த மிஷின் எடுக்க போகிற சொல்லுவாங்க. Life support. லைஃப் சப்போர்ட் எடுத்தால் அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க. When life support is taken, அடிக்கலாம் மாட்டாங்க. they won't shake. No? உயிர் போகிறது விளங்காது. You don't know the life going. அவன் இப்படியே இருந்த செய்தி கேட்டோடனே He listened. ஏற்கனவே கிழவன் வயசும் போயிட்டு எல்லாம் யோசிச்சா உடன்படிக்கை வெட்டியும் போயிட்டு The Ark of the Covenant has left. விளக்கெல்லாம் அணைய போகுது. The candle was வார்த்தை பத்தாத குறை. The word is not there. ஆனால் செய்தி கேட்டோடனே When he heard the news, அவனுக்கு லைஃப் சப்போர்ட் எடுத்தது போல, like the life support is taken out, he's dead. He falls and he dies. ஒன்லி கழுத்து தான் சரிஞ்சது. ரீட் பண்ணுங்க போயிட்டு வீட்டில் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2 அதிகாரம். கழுத்து சரிஞ்சா சரியாள். That's it. இதுதான் லைஃப். அதுக்கு முன்னே நீங்கள் நான் ஏலியை போல இல்லாமல், Please don't be like Eli. உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. Lead your family. அநேகருக்கு நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தான் கர்த்தர் உங்களை என்னை புருஷராக. You and I are called to be a blessing to many. ஆகைத்தான் ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டார். That is why he called Abraham. ஆகைத்தான் ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருக்குன்னு தெரியுமா? And he said to Abraham. எத்தனை பேருக்கு தெரியும்? You know the name given to Abraham. அவன் தான் தகப்பன். He is the father of the faith. அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் காரியங்களை செய்தான். He was faithful to his calling. வசனம் எப்படி சொல்கிறது? What does the Bible say? அவன் அவனுடைய மகன்மார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவன் சொல்லிக் கொடுப்பான். He taught what the son must do. He taught Isaac what to do. ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான் என்று சொல்லி இருக்கு. He is a God of Abraham, God of Isaac and God of Jacob. Amen. 24 hours சொல்லி கொண்டே போயிருவார். I can say this. ஆனா கர்த்தர் உங்களை தகப்பன்மாராய் இருந்து வழி நடத்தபடியாக. But the Lord God is there guiding and leading you. நீதிமொழியில தாயாய் இருந்து போதிக்கும் தாயாய் இருந்து நடத்தும்படியாக சொல்லி கொடுத்திருக்கிறார். Proverbs be a mother who teaches. ஆண்டவர் பேசினால் மாத்திரம் 2 கரங்களையும் தட்டி தேவனுக்கு நன்றாக தட்டுங்க. நன்றாக தட்டி சத்தமாக தட்டி போதாது ஒரு நிமிஷம் நன்றாக தட்டி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.